கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து லூக்கா சுவிசேஷம் 22-26 வாசிக்கும் போது வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். இங்கே ஒரு தலைவன் என்கிறதான ஒரு வார்த்தையை ஆண்டவர் உபயோகப்படுத்துறார். தலைவன், உங்களில் தலைவனாக இருக்கிறவன் பணிவிடைக்காரனாக இருக்கணும். நாம எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கணும்? தலைவன், தலைப்பு தலைவன். நம்முடைய பிரசங்க தலைப்பு என்னது? தலைவன். தெய்வ பிள்ளைகள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கணும்? எப்படிப்பட்ட தலைவனாக இருக்கணும்? ஒரு ஊழியக்காரங்க எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கணும்? ஸ்தாபன தலைவர்களாய் மாறுவதற்கு இந்த நாட்களில் ரொம்ப பேர் விரும்புவாங்க. ஒரு ஸ்தாபனம் எடுத்து பார்த்தா அந்த ஸ்தாபனத்தின் தலைவராய் மாறுவதற்கு போட்டிகள், சில இடங்களில் எலெக்ஷன் கூட வைக்கிறாங்க. ரைட், ஓகே, நம்ம கருத்துக்கு நம்ம இனி ஸ்பிரிச்சுவலாக நம்முடைய கருத்தை தியானிச்சிரும். ஒரு தேவனுடைய பிள்ளை தலைவனாய் எந்தெந்த காரியத்தில் தலைவன் என்கிற வார்த்தைக்குரியவளாய் வாழணும், எந்தெந்த தலைவர்களின் அனுபவத்தில் வாழணும் அப்படின்னு ஒரு 7 கருத்தை சுருக்கமாக எவ்வளோ ஷார்ட்டாக பேச முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் பேசி முடிப்போம். ரைட்டா? ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை முதலாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், யாத்திராகம் 12-13 வாசித்தால் வீட்டு தலைவனாய் மாற வேண்டும். வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டு தலைவர்கள் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வீட்டுக்கு தலைவர் என்கிறதான இடத்துல வரணும். முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வீட்டு தலைவன், குடும்ப தலைவர் அப்படிங்கிற இடத்துல வரும். எல்லா சில இடங்களில் எழுதி போட்டிருப்பாங்க வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவே தலைவர். உண்மைதான். நமக்கு முக்கியமாக நம்முடைய ஜீவியங்களில் ஆண்டவராக இயேசுப்பா தான் தலைவர். அந்த தலைவருக்கு கீழே நம்ம இருக்கிற உபத்தலைவர் அப்படின்னு சொல்கிறது போல் நம்ம முதலாவது எப்படிப்பட்ட தலைவராக இருக்குன்னா வீட்டுக்கு தலைவர். ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைடைய வீட்டில் ஒரு வீட்டு தலைவர் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக சகோதரர்கள் அந்த அனுபவத்தில் இருக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் தேவனுடைய பிள்ளை ஒரு வீட்டுக்கு தலைவர், ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரங்க ஒரு தலைவர் என்கிற உபத்தலைவர் என்கிற இடத்துல இருக்கும். இந்த தலைவருடைய வேலை என்ன, இந்த வீட்டு தலைவருடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம அறியணும். வீட்டு தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ளவங்களுக்கு ஆண்டவர் அங்கே கொடுக்குற பொறுப்பு என்ன அப்படின்னா பஸ்காவை ஆசரிக்கணும். எதை ஆசரிக்கணும்? இந்த இடத்துல வீட்டு தலைவன் என்று சொல்லக்கூடியவுடைய வேலை என்னன்னா பஸ்காவை ஆசரிக்கணும். ஒரு குடும்பத்தில் தலைமைத்துவம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஜீவியத்தில் பஸ்காவை ஆசரிக்கிறவளாய் அந்த குடும்பத்தை மாற்ற வேண்டும். அதான் வீட்டு தலைவர். அதில் அழகாக சொல்லியிருக்கோம். அந்த தலைவர் என்ன செய்யணும்னா ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை தெரிஞ்செடுத்து அந்த பஸ்காவுக்கு ஏதுவாக எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு ஏதுவான பஸ்காவை ஆசரிக்கிற வீட்டு தலைவராய் மாறும். வீட்டு தலைவருடைய வேலை என்னன்னா குடும்பத்தார் சங்காரமாகாமல் அடிமைத்தனத்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற வேலையை செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பெண், ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைடைய குடும்பத்தில் ஆண் பெண் 2 பேர், அவங்களுக்குள்ள ஒரு தலைவர் என்கிற அனுபவம் இருக்குமானா அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லாரையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுவதற்கு ஏதுவாக அந்த ராத்திரியில சங்கார தூதனுக்கு தப்பும்படியாக பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள் வீட்டு தலைவர்கள். அல்லேலூயா. பஸ்காவின் அனுபவத்தை உடையவர்கள், பஸ்காவின் அனுபவத்திலே ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பெயர் தலைவன். ஆண்டோடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டில் பஸ்காவை யார் புசிக்கிறவளாய் மாறுகிறாள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ராபோஜன பந்திக்குரியவர்கள் இந்த தலைவன் என்கிற இடத்துக்கு வருகிறார். ஒரு குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவன் என்கிற இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப கண்ணியமாக ரொம்ப கவனமாக நடத்தணும். அந்த பஸ்காவை புசிக்கிற விதத்தை குறித்து நிறைய விஷயம் இருக்கு. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் வீடுகளில் ஒரு தலைவர் என்கிற இடத்துல காணப்படணும். எதுக்கு? பஸ்காவை ஆசரிக்கக்கூடிய இடத்துல அந்த நிலைக்கால்கள் எல்லாம் ஆண்டோடைய ரத்தம், அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்துச்சு. அதனால சங்கார தூதன், அதாவது அழிவுக்கு அந்த குடும்பம் விலக்கப்பட்டுச்சு. நீங்க உங்க குடும்பத்தை ஆராய்ந்து பாருங்க. இந்த காலை வேளையில ரொம்ப பெரிய விளக்கமா பேசல, நிறைய இருக்கு பஸ்காவை குறித்த விளக்கம். உங்க குடும்பத்தில் சத்துருவுக்கு இடமில்லாத விதத்திலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும்
பஸ்காவை ஆசரிக்கிற குடும்பமாய் இருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவளா இருக்கிறாள். இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது இந்த குடும்ப தலைவராய், இந்த குடும்பத்தின் தகப்பனார் இந்த பிள்ளைகளை பஸ்காவை ஆசரிப்பதற்கேற்ற விதத்தில் நடத்தியிருக்க வேண்டும். எல்லாரும் அந்த ராத்திரியில வீட்டில் இருக்கணும். அந்த ராத்திரியில அந்த பஸ்காவை புசிக்கும் போது அதை நெருப்புல சுட்டு சாப்பிடணும், புளிப்பில்லாத அப்பத்தோடு சாப்பிடணும், கசப்பான கீரையோடு சாப்பிடணும், கச்சையை கட்டி கொண்டு சாப்பிடணும், பாதரட்சியை தொடுத்து கொண்டு சாப்பிட வேண்டும், கையில் தடியை பிடித்திருக்க வேண்டும், மீதி வைக்காம சாப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல அதை குறித்த பிரமாணங்கள், பஸ்காவை ஆசரிப்பதற்குரிய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் பஸ்காவை புசிக்கணும், குறிக்கப்பட்ட காலத்தில் புசிக்கணும். எண்ணாகமத்தில் வாசிக்கும் போது வனாந்தரத்திலே புசிக்கணும். யோசுவாவில் வாசிக்கும் போது கில்காலிலே புசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது எருசலேமில் புசித்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மேல் வீட்டில் வைத்து புசித்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். இப்படியெல்லாம் சொல்லி பஸ்காவை புசிக்க வேண்டிய இடங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எங்கெல்லாம் வைத்து பஸ்காவை புசித்தார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. யார் புசிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு இஸ்ரவேலன் புசிக்க வேண்டும். சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் புசிக்க வேண்டும். யாத்ராகமத்தில் வாசிக்கும் போது ஒரு அந்நியனும் ஆண்டவராகிய ஜனத்தோடு கூட சேர்க்கப்படும் போது இந்த பஸ்காவை புசிக்கலாம் என்று எழுதப்பட்டிருக்கு. மொத்தமா சொன்னா முதலாவது வீட்டு தலைவன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை இரத்தத்தையும் புசிக்கிறவளாய், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற இடத்துல தன்னுடைய குடும்பத்தை அழிவுக்கு நீங்களாக்கத்தக்கதாக பரலோக வாசிகளாய் தன்னுடைய குடும்பம் காணப்படுகிற விதத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த பஸ்காவின் அனுபவத்திலே தன்னுடைய குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டிய வேலையை செய்கிறவன் வீட்டு தலைவன் என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, நீ ஒரு வீட்டு தலைவன் என்கிற இடத்திலே உங்களுடைய குடும்பத்தை உண்மையாகவே பஸ்காவை ஆசரிக்கிற குடும்பமாய் மாற்றி இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ராபோஜன பந்தியிலே பங்கெடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறார்களா? நீங்கள் ராபோஜன பந்தியிலே பங்கெடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பெந்தகோஸ்தே குடும்பங்களிலே, எத்தனையோ ஆவிக்குரிய நல்ல தெய்வ பிள்ளைகளாய் வாழ்ந்த குடும்பங்களிலே இன்றைக்கு வீட்டு தலைவன் என்கிறதான அந்த பெரிய ஒரு மேன்மையான அனுபவத்தை இழந்து காணப்படுகிறார்கள். வீட்டு தலைவர்கள் எழுத்தின்படியாக பணம் சம்பாதிக்கிற அனுபவம் உடையவர்களாய், சொத்து சேர்க்கிற அனுபவம் உடையவர்களாய், பிள்ளைகளுக்காக வாழ்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்களே ஒழிய வேதம் சொல்லுகிற ஒரு வீட்டு தலைவனின் அனுபவத்திலே தானும் தன்னுடைய குடும்பமும் அழிவுக்கு தப்பப்படும்படியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ஏதுவாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக இன்றைக்கு ஒரு வீட்டு தலைவனின் அனுபவத்திலே தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற இடத்திலே ஒரு ராபோஜன பந்தியின் அனுபவத்துக்குள் இருக்கிறார்களா என்று சொன்னால் அந்த அனுபவங்கள் இல்லை. எங்கே உன்னுடைய குடும்பம் சிதறடிக்கப்படுகிறது, எங்கே உன்னுடைய பிள்ளைகள் சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், எங்கே உன்னுடைய குடும்பம் வீழ்ச்சிக்குரிய குடும்பமாய் மாற்றப்பட்டது, எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே சாத்தான் புகுந்தால், எப்பொழுது சங்கார தூதன் உன்னுடைய குடும்பத்தை வஞ்சிக்க முடியாய் போராடி ஜெயம் எடுத்தான் என்றெல்லாம் உட்கார்ந்து நீ ஆராய்ந்து பார்த்தாயானால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஒரு வீட்டு தலைவன் என்கிற அனுபவத்திலே பஸ்காவை ஆசரிக்கிற இடத்தை விட்டதுதான் அதற்கு காரணமாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய குடும்பத்திலே ஒரு பஸ்காவின் அனுபவம் இருக்குமானால் சங்கார தூதனுக்கு அங்கே இடம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கும். பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஒரு வீட்டு தலைவன் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குடியை தெரிஞ்செடுத்து அந்த ராத்திரியிலே அதை கொன்று அதை சுட்டு தானும் தான் குடும்பமும் சாப்பிடும் போது அந்த இரத்தத்தை நிலக்காலில் பூசும் போது சங்கார தூதன் உள்ளே வர மாட்டான். அப்போ ஒரு வீட்டு தலைவன்டே சுருக்கமான ஒரு நல்ல வார்த்தை பொறுப்பு அந்த குடும்பத்தாரை பாதுகாக்கும்படி
பஸ்காவை ஆசரிக்க வைப்பான். அல்லேலூயா. அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த ராத்திரியில அந்த வீட்டை விட்டு ஒரு பையனோ யார் வெளியே நின்னாலும் சரி அவங்க அழிவுக்குரியவளாய் மாற்றப்பட்டு விடுவார்கள். பஸ்கா இல்லாத குடும்பத்திலே மூத்த பிள்ளைகள் சங்கார பண்ணப்படுவார்கள். அதனுடைய அர்த்தம் முதன்மையான ஆசீர்வாதங்கள் அழிக்கப்படும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று நம்முடைய குடும்பங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் ராபோஜன பந்திக்குரியவளாய் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரியான ஒரு ராபோஜன பந்தி இருக்குமானால் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய குடும்பத்தை சத்துரு வஞ்சிக்க முடியாது, சங்கார தூதன் உள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எழுத்தின்படியே அதுதான் ஆவிக்குரிய பிரகாரமும் அது நமக்கு உரியதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் முதலாவது வீட்டு தலைவர்களாய் இருக்க வேண்டும். வீட்டு தலைவன் என்று சொன்னால் பஸ்காவை ஆசரிக்கிறவள் என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராயிலும் நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே பஸ்காவை குடும்பமாய் ஆசரிக்க முடியாத நிலவரத்தில் இருப்பீர்களானால் இந்த சத்தம் உங்களை எச்சரிக்கிறது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை வீட்டு தலைவராய் மாற்றும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட தலைவர்களாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தலைவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் நெகேமியாவுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், நெகேமியாவுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும். இரண்டாவதாக ஒரு அரண்மனை தலைவன் என்கிற இடத்துக்கு நம்ம வரணும். தலைவன், பிரசங்கத்தினுடைய தலைப்பு தலைவன். முதலாவது வீட்டு தலைவன் என்கிற ஒரு பெயருக்கு சொந்தக்காரளாய் வாழ வேண்டும். வீட்டு தலைவன் என்று சொல்லும் போது மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ராபோஜன பந்திக்குரியவர்களாய் நாம் வாழ்வது நம்முடைய குடும்பத்தை அப்படிப்பட்ட நிலவரத்துக்கு நாம் கொண்டு வருவதை காட்டுகிறது என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது அரண்மனை தலைவன். ஒரு அரண்மனை தலைவனுடைய வேலை என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய வேலை. ஒரு அரண்மனை தலைவன் ராஜாசனத்திலே உட்காரும்படியாக ராஜாசனத்திலே உட்கார்ந்து இருக்கும் போது அந்த அரண்மனையிலே எந்த விதமான அழுக்குகள், எந்த விதமான ராஜாவின் கண்களுக்கு பிரியமற்ற காரியங்கள் இல்லாமல் ராஜா விரும்புகிற விதத்திலே அரண்மனையை வைத்திருக்கிறவன் அரண்மனை தலைவன். ஒரு அரண்மனை தலைவன் என்கிற இடத்துக்குள்ளே நம்ம வரணும். நம்முடைய ராஜா யாரு? நம்முடைய ராஜாதி ராஜா யாரு? சங்கீதங்களின் புஸ்தகம் 48:3 வாசித்து 2 வாசித்தா. சங்கீதங்களின் புஸ்தகம் 48:3 வாசித்து 2 வாசியா. அதின் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக, அதின் அரண்மனைகளிலே தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்படுகிறார். வடக்கு செய்யுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜாவின் நகரம். அப்போ ஒரு அரண்மனை தலைவன் என்று சொல்லும் போது தேவன் உயர்ந்த இடத்திலே இருக்கிற அனுபவத்திலே அவன் அந்த அரண்மனை தலைவன் அந்த அரண்மனையை பாதுகாக்க வேண்டும். இந்த அரண்மனை நம்முடைய வாழ்க்கையை காட்டுகிறது. அரண்மனை தலைவர்களாய் நமக்குள்ளே மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கேற்ற விதத்திலே நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும், நம்முடைய வீடு இருக்க வேண்டும், நம்முடைய சபை இருக்க வேண்டும். ஒரு சபையிலெல்லாம் ஒரு ஊழியக்காரங்க தங்களை பற்றி புகழ்ச்சியா பேசி தங்களுடைய காரியங்கள் எல்லாம் பெருசா பேசக்கூடாது. அனுபவம் பேசுற எத்தனையோ ஊழியர்கள், அனுபவம் பேசுற எத்தனையோ வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்திருக்கிறார். தங்களுடைய ஸ்தாபனத்தை குறித்து புகழ்ச்சியாய் பேசினவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பெருசா பேசுவாங்க, எங்களுடைய ஸ்தாபனம் தான், எங்களுடைய உபதேசம் தான். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறார். தேவனை உயர்வாய் பேசுவோம். நம்முடைய பேச்சுகள் எல்லாவற்றிலும், நம்முடைய எல்லா செயல்களிலும் தேவன் உயர்ந்தவராய் இருக்க வேண்டும். ஒரு அரண்மனை தலைவன் எழுத்தின்படியே ஒரு ராஜாவுக்கு பிரியமான விதத்திலே அரண்மனையை பாதுகாக்கிறவன், அரண்மனையை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியவனாக இருப்பான். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அரண்மனை தலைவன் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே
உயர்ந்தவராயிருக்க வேண்டும். சியோனின் ராஜாவாய் இருக்கணும். மகாராஜா, அது மகாராஜாவின் நகரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே அவர் ஆளுகை செய்யும்படியாய் விரும்புகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். பூச்சக்கரம் அசையாதிருப்பதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு அரண்மனையின் அனுபவத்திலே அரண்மனை தலைவர்களாய் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்கிற இடத்திலே, உயர்ந்தவர் என்கிற இடத்திலே நம்முடைய அரண்மனை பாதுகாக்கப்பட்டு வருகிறதா? உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவராய் இயேசப்பா உயர்ந்தவராய் இருக்கிற இடத்திலே ஒரு அரண்மனை தலைவர்களாய் நீங்கள் கனம் பண்ணி வருகிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு அரண்மனை தலைவன் என்று சொல்லும் போது தேவனுக்கு அந்த ராஜாவுக்கு கனத்தை கொடுத்து ராஜாவின் மேல் இருக்கிற மரியாதை நிமித்தமாக ராஜாவுக்கு உபசரணையாய் செய்ய வேண்டிய அனைத்தையும் இந்த அரண்மனையிலே செய்கிறது போல இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கை அரண்மனையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 122:7 வாசிக்கும் போது உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. வாசிங்க, சங்கீதம் 122:7 வாசிங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எந்த அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும்? எந்த அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும்? கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் வாழ்கிற அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும். இப்போ இரண்டாவது அரண்மனை அதிகாரி யாரு? அரண்மனை தலைவன் யாரா இருக்கணும்? அரண்மனை தலைவன். அரண்மனை தலைவனுடைய காரியம் ராஜாவாகிய ஆண்டவராய் இயேசுப்பா எழுத்தின்படி அரண்மனை தலைவன் ராஜாவுக்குரிய காரியத்தை சரியா செய்யணும். ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவனுடைய பிள்ளைகள் ராஜாதி ராஜாவாகிய மகாராஜாவாகிய இயேசுப்பாவுக்காக அவங்க ராஜ்யத்தை, அந்த அரண்மனையை பாதுகாக்கிறோம். அந்த இடத்துக்குள்ள வேற யாருக்கும் முதலிடம் இருக்கக்கூடாது. ஆண்டோடைய அன்புக்கு மேல யாருக்கு முதலிடம் இருக்கக்கூடாது. அரண்மனை தலைவன் ராஜா 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 வாரார், ராஜா வாரார், ராஜா அரண்மனை அப்படிதான் வச்சிருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும். அந்த அரண்மனை தலைவன் எப்போதும் ராஜாவுக்கு கனம் கொடுத்து ராஜாவுக்கு பயப்படுகிற பயபக்தியோடு அந்த அரண்மனை வைத்திருக்கிறவன் அரண்மனை தலைவன். ஒரு காலத்தில் தப்பா எடுக்காங்க, இன்னும் மனசுல தோன்றதுனால சொல்றேன். பூமியில கர்த்தர் சிலரை தெரிந்தெடுக்கிறேன். உண்மையாவே சொல்றேன், உலக பிரகாரமே சொல்றேன். நான் சொல்ற கருத்து அவ்வளவு நல்லா இருக்குமா, அவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், இந்த உலகத்திலே ஒரு திருமணமாகாத ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய மேன்மை எனக்கு தெரிஞ்சது. ஏன் அப்படின்னு தெரியல. நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதெல்லாம் ரெண்டாவது சொல்லுவேன். முதல்ல மேரேஜ் பண்ணாத லைஃப்ங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கை. 2, அதுல மேன்மை என்னன்னா, கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்யும்படி வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய மேன்மை. சியோனிலே அவர் மகாராஜாவாய் அறியப்படுகிறார். அல்லேலூயா, மகாராஜாவாய் அறியப்படுகிறார். ஒரு அரண்மனை தலைவன் என்று சொல்லக்கூடியவன் கர்த்தர் வாழ்கிற அரண்மனையாய் தன்னுடைய வாழ்க்கையை மகாராஜாவின் நகரமாய் காத்துக்கொள்ளணும். வாழ்கிற வாழ்நாட்கள் ஆண்டவராய் இயேசுப்பாவுடைய அன்புக்கு மேல ஒரு அன்புக்கு இடம் இருக்கக்கூடாது. அவருக்கு பயப்படுகிற பயத்துக்கு மேல வேற எதுவுமே நம்முடைய வாழ்க்கையின் பயமா இருக்கக்கூடாது. அவரை கனம் பண்றதுக்கு மேல யாரையுமே கனம் பண்ணக்கூடிய இடம் இருக்கக்கூடாது. நாம் ஒரு அரண்மனை தலைவனாக இருக்கணும். ஒரு அரண்மனை தலைவனுக்கு ராஜாவை விட முக்கியமான காரியம் எதுவுமே இல்லை. ராஜா அரண்மனையை விட முக்கியமான காரியம் எதுவுமே இருக்காது. அதுபோல ஒரு அரண்மனை தலைவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை கனம் பண்ணுகிறது, தேவனுக்கு பயப்படுகிறது, தேவனை நேசிப்பது, தேவன் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த அடைக்கலமாக இருக்கணும். எந்த மனுஷர்களுடைய அன்போ, எந்த மனுஷர்களோ, எந்த மனுஷிகளோ யாருமே நமக்கு உயர்ந்தவளாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு அரண்மனை தலைவனுக்கு எப்படி தன்னுடைய டியூட்டில ராஜ அரண்மனையை பாதுகாப்பது, ராஜ அரண்மனையை மெயின்டெனன்ஸ் பண்ணுவது மேன்மையாக இருக்கிறதோ, அதுபோல ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளும் அரண்மனை தலைவன் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதிலும், இயேசுப்பாவுக்கு கனம் கொடுக்கிறதிலும், இயேசுப்பாவுக்கு பயப்படுகிறதிலும் அவர்கள் மிகவும் மேன்மையான இடத்தை கொடுத்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அரண்மனை தலைவர் என்கிற தகுதி உடையவளா இருக்கிறோமா? உள்ளான ஜீவியத்தில் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறாரா? அந்த சங்கீதம் 48 3:2 மறுபடி ஒருக்கா வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாசிங்க சீக்கிரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது, வியாதி வரும்போது, போராட்டம் வரும்போது, எல்லாம் எதிர்வினையாக இருக்கும் போதும்
நம்முடைய அரண்மனையிலே ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மகாராஜாவாக இருக்கணும். அல்லேலூயா. அரண்மனை தலைவன் என்கிற இடம் போயிடவே கூடாது. எப்போதும் அரண்மனை தலைவன். என் வாழ்க்கையில என்னுடைய அரண்மனை ராஜாதி ராஜாவுக்குரிய இடம். அல்லேலூயா. அவர் மட்டும்தான் ராஜா, மகாராஜா. நான் அவருடைய வேலைகளை செய்கிற ஒரு தலைவன், அவருடைய காரியங்களை விசாரிக்கிற ஒரு தலைவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி சொல்லலாம்? அதை என்ன சொல்லலாம்? எப்படி அழகா சொன்னா எப்படி சொல்லலாம்? நம்முடைய பாரத பிரதமர் அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ற சீப் என்ன சொல்லலாம், சர்வெண்ட் போல சொல்லலாம். அல்லேலூயா. ஆமா, முதன்மை வேலைக்காரர். நம்முடைய முதலமைச்சருக்குள்ள எல்லா காரியத்தையும் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவருடைய இருக்கையிலிருந்து எல்லாவற்றையும் கண்காணிச்சு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அனுபவம் அரண்மனை தலைவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 3வது வேதத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் எந்த தலைவர்களாக இருக்கணும்? மார்க்கு சுவிசேஷம் 5:22 வாசித்தா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:8-17 வாசித்தா. மார்க்கு சுவிசேஷம் 5:22 வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 5:22 வாசிங்க. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடன், ஜெபாலய தலைவன் 3வது நம்முடைய தலைவர் என்கிற பகுதி எதில் இருந்து? வீட்டு தலைவன், அரண்மனை தலைவன். இப்ப யார் என்ன தலைவன்? உங்களை பார்த்து நாங்க என்ன சொல்லணும்? ஜெபாலய தலைவன். நீங்க என்ன பார்த்து என்ன சொல்லணும்? ஜெபாலய தலைவர். எப்படிப்பட்டவர்? ஜெபாலய தலைவன். சில ஆலயங்களில் சில தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஆலயங்களில் இருக்கிற ஜனங்களை குறித்து ஒண்ணுமே தெரியாதவங்களா இருந்திருக்கிறாங்க. 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனி அவளுக்குள்ள இருந்ததான அசுத்தாவியுடைய பலகீனப்படுத்துற ஆவியை கண்டுபிடிக்கல, விடுதலை வாங்கி கொடுக்கல. அல்லேலூயா. ஆமா, சீலோவாவின் ஜெப ஆலயத்தில் ஏலி பெரிய ஆளா தலைவரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்னாள் அழுகிறாங்க. அன்னாளின் வேதனை என்ன செய்ய முடியல? அறிய முடியல. ஒரு ஜெப ஆலய தலைவனாய் நாம் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஜெப ஆலய தலைவனா இருக்கு. ஜெபிக்கிறதுல ஒரு தலைமைத்துவம் வாய்ந்தவங்களா இருக்கணும். உங்க வீடுகளுக்கு நாங்கள் விசிட்டிங் வரும்போது உங்களை நாங்கள் பார்க்கும்போது ஜெபத்தில் இருக்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ எந்த வீட்லையும் டிவி ஓடுறதில்ல. 10-15 வருஷத்துக்கு முன்னால வீடுகளுக்கு போனால் டிவி ஓடும். ஊழியக்காரங்களை பார்த்தோன்னே டிவி ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ யாரும் டிவி ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயுமே டிவி பெருசாக வைக்கிறது இல்லை, வச்சும் பிரயோஜனம் இல்லை. யார் டிவியில் ப்ரோக்ராம் பார்க்குறாங்க? அன்னைக்கு ஒரு பெரிய தெய்வ மனுஷன் சொல்லார், நான் திருந்தி விட்டேன். எதில் திருந்தினேன் என்று சொன்னால் டிவி பார்க்குற பழக்கத்தை விட்டு விட்டேன். செல்போனை கையில் வச்சு கூட்ட நேரத்திலே நோண்டுறாங்க. செல்போனை கையில் வச்சு கூட்ட நேரத்திலே கேம் ஆடுறாங்க. யாரு? விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரங்களும் சரி. செல்போனை கையில் வச்சு வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க. லைவ்ல பிரசங்கம் போனால் லைவ்ல எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பிரசங்கத்தில் இருந்துட்டு இவங்க பெருசா பீத்துறது, நான் இப்பொழுது டிவி பார்க்கிறதை விட்டு விட்டேன். ஆமா ஆண்டவர். அதுல வேற பொய், என்ன பொய்? எந்த சகோதரியா சினிமா, நான் வந்து டிவியில் வந்து இது சினிமா பார்த்தேன், நாடகம் பார்த்தேன், இந்த நாடகம் பார்த்தேன்னு சொல்லுவாங்களா? எல்லாம் அரையும் குறையுமா சொல்லுவாங்க. ஊழியக்காரங்க அவங்க பாவத்தை சொல்லும்போது ரொம்ப சின்னதா சொல்லுவாங்க. விசுவாசி பாவத்தை சொல்லும்போது பெருசா ஊதி பெருசா சொல்லுவாங்க. எல்லாம் ஊழியக்காரங்கள்ட்ட இருக்கிற பெரிய குறை. ஆமா, அவங்க பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நீங்க பார்க்க கூடாது. விசுவாசி பார்க்க கூடாது, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆனா விசுவாசி பாவத்தை எல்லாம் ஊழியக்காரன் பார்த்து வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டலாம். ஜெபாலய தலைவன். என்ன தலைவன்? ஜெபாலய தலைவன். ஜெபிக்கிற மனிதர்களாய் ஜெபத்திலே ஒரு தலைவர் என்கிற அனுபவத்துக்குள்ள வந்து சேரணும். நம்முடைய ஜெபம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாய் மாறணும். நம்முடைய ஜெபம் மற்றவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கதா இருக்கணும். சபையாடைய ஊக்கமான ஜெபம் பேதுரு அப்போஸ்தலனை விடுதலை ஆக்கினது. பேதுரு அப்போஸ்தலனுடைய ஜெபம் தபித்தாளே எழுந்திரு என்று சொன்னபோது உயிரோடு எழுப்ப வைத்தது. ஆண்டவராய் இயேசப்பா லாசரின் கல்லறைக்கு முன்னால ஒரு ஜெபத்தை பண்றாங்க. அவங்க கையில சாப்பாடு கிடைச்சது, சோத்திரம் பண்ணி விட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் சில கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா கண்டதை வச்ச உடனே பப்படம் வச்சிட்டு 2 நாள் இலை தள்ளைக்கு வந்து பப்படத்தை தின்னு முடிச்சிருவாங்க. அவியல் வச்சாங்கன்னா அது முடிஞ்சு. அதனால தான் நம்ம இப்ப கல்யாணங்கள் எல்லாம் இறைச்சிய கடைசியா கொண்டு வரோம்.
சில இலைகள்ல வச்சிட்டு போய் கடைசியில் இருக்க நார்த்தங்க அதையும் விட மாட்டான். அடுத்த ரவுண்டு கொண்டு வர்றதுக்கு முந்தி போயிடும் நம்ம ஆட்கள். ஜெபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வச்சு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி நாங்கள்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ண பழகிட்டோம். ஒரு தேவனுடைய பிள்ளை பொது வழியில் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படி. அல்லேலூயா. டூரிஸ்ட் பிளேஸாக போகிற இடத்துல ஜெபம் பண்ணலாம், தோட்டங்களில் ஜெபம் பண்ணலாம், வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணலாம், மலைகளில் ஜெபம் பண்ணலாம், கண்ணீரோடு ஜெபம் பண்ணலாம், பெருமூச்சோடு ஜெபம் பண்ணலாம், சிறைச்சாலையில் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. எங்கேயும் ஜெபம் பண்ணலாம், எங்கேயும் ஜெபம் பண்ணணும். ஒரு ஜெபாலய தலைவன் என்பவனுடைய வேலை அதான், எங்கும் ஜெபம். அல்லேலூயா. எங்கும் ஜெபம். சாப்பாடு வச்ச உடனே அந்தால நபக்கு லபக்குனி மற்ற கட்டகாலியில் அடிக்க மாதிரி அடிச்சிருது. என்ன ஏதுனியே கேட்கறல. டீ போடுங்க, அவன் டீ போடுறதுக்கு முந்தி 2 வடையை தின்னு விடுவார். வடை 2 அவுட்டு. சுகர் வராமல், ப்ரெஷர் வராமல், கொலஸ்ட்ரால் வராமல், தலை சுத்தாமல் வேற என்ன சுத்தம்? உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவரும் 45 அணியை ஆசீர்வதிப்பார், வியாதி இவனிலிருந்து விலக்குவேன். குடிக்கிற தண்ணியை வரைக்கும் ஜெபம் பண்ணி குடிங்க. இயேசுவின் ரத்தமா ஆண்டவரை ஆசீர்வதித்து தாங்கன்னு சொல்லுங்க. அப்படி ரத்தமா ஆசீர்வதித்து தராட்டாலும் ஆண்டவரே இந்த தண்ணி எனக்கு ஆரோக்கியமா இருக்கட்டுன்னு ஜெபம் பண்ணிட்டு இது செய்யுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. நான் ஒரு காலத்தில் இது சின்ன யூடியூப் வீடியோ பார்த்ததுல சொல்றேன், நாய்களுக்கு கூட அந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் ஜெபம் பண்ணி அதுக்கு சாப்பிட்ற விதத்தில் பழக்கினதாட்டும் ஒரு வீடியோ பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஜெபம் இருக்குதா? இல்லையே. போகும்போது ஒரு வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க, வரும்போது ஜெபம் பண்ணுங்க, ஒரு இடத்துல நிற்கும் போது ஜெபம் பண்ணுங்க, சாப்பிடும் போது ஜெபம் பண்ணுங்க, படுக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு படுங்க, எழுந்திருக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு எழுந்திரிங்க. அல்லேலூயா. எதை செய்தாலும் ஜெபம் பண்ணி செய்து பழகுங்க. ஜெபமே இல்லாம பிள்ளைகளை வளர்க்காயுங்க. ஜெபாலய தலைவர்களாய் மாறுங்க. ஒவ்வொருவரும் ஜெபாலய தலைவர்களாய் மாறுங்க. 24 மணி நேரம் சோத்திரம் என்ற அளவுக்கு பழகுங்க. தூங்குற நேரத்தை விட்டு மற்ற நேரங்களில் ஜெபம் சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி இருக்கு. படுக்கும்போது சோத்திரம் பண்ணிக்கிட்டே படுங்க, எழுந்திருக்கும் போது சோத்திரம் பண்ணிக்கிட்டே எழுந்திரிங்க. ஜெபத்தின் ஒரு அங்கம் பிரைசிங். அல்லேலூயா. ஜெபாலய தலைவர்களாய் மாறுங்க. ஒரு சமையல் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு சமையல் பண்ணுங்க. யாசிக்கிட்டே முறுமுறுத்துக்கிட்டே சமையல் பண்ண போகணும். இவனுக்கெல்லாம் சமையல் பண்ணி போட்டு என்ன பிரயோஜனம்? தின்னுட்டு போறான், நன்றி கிடையாது அப்படின்னு சொல்லியே ஜெபம் பண்ணி யாசிக்கிட்டே சமையலை பண்ணிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. வியாதியஸ்தலா மாறிடுவீங்க. வீட்டுக்காரர் மட்டுமல்ல, நீங்களும் வியாதியஸ்தலா மாறிடுவீங்க. ஒரு மீன் கழுவும் போது ஜெபம் பண்ணிக்கிட்டே கழுவுங்க. அல்லேலூயா. மீன் வாங்கி போட்டிருக்கு, நெத்தலி மீன். அப்பா எவ்வளவு மீன்! ஒரு மீனை கழுவ தெரியாது, தின்ன மட்டும் தெரியும். வாங்கி கொண்டு போட்டுக்கிட்டு பெய்கிறது. ஏசி நெத்தலி மீனை கழுவுறது. ஏசி அறுத்து கிழிச்சுக்கிட்டே நெத்தலி மீனை கழுவுது. தலையை வாங்கி போட்டுறாரு, குடலை வாங்கி போட்டுறாரு. வேலை தின்ன மட்டும் வர்றது, வேலை தின்ன வர்றது. எல்லாம் ஒரே நாள் வாங்கி போடு. ஒன்னொன்னா வாங்கி போட்டா என்னவா? அறுத்து கிழிச்சுக்கிட்டே நம்ம ஊர் பாசையில் ஏசிக்கிட்டே சமையல் பண்றது. இது தின்ன உருப்படும், உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். சமையல் எல்லாம் எவ்வளவு ஜெபத்தோடு எவ்வளவு சந்தோஷமா பண்ணணும். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையா நினைச்சு செய்யணும். அது எவ்வளவு பெரிய அருமையான கலை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சமையல்ங்கிறது ஒரு சாதாரணப்பட்ட விஷயமா? அது எவ்வளவு மேன்மை தெரியுமாங்க? அதெல்லாம் எவ்வளவு மகிமை இருக்கு தெரியுமா? நல்ல ஜெபத்தோடி சந்தோஷமா சமையல் பண்ணி பாருங்க. அதுக்கு ருசியே தனியா இருக்கும், அதனுடைய ஆரோக்கியமே தனியா இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. உலகத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்யறதை விட்டு ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சமையல் எனக்கு பிடிச்ச ஒன்று. அல்லேலூயா. அதுவும் எனக்குன்னு இல்லை, மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுவும் ரொம்ப ருசிகரமா சமைக்கணும்னு நினைப்பேன், அதுவும் சந்தோஷமா சமைக்கணும்னு நினைப்பேன். அல்லேலூயா. ஆமா. துணி துவைக்கிறது, அறுத்து கிழிச்சே துவைக்கிறது. எத்தனை துணி துவைச்சு போட்டு என்ன பிரயோஜனம்? அழுக்காகி போடுறது, அழுக்காக்குறதும் குட்டை பரங்கியா வாடை அடிக்கி எல்லாம் ஒரு மனுஷ பயலாம். இவ்வளோ அழுக்காகிறதுக்கு முன்னாலே கலத்தி போட்டுறக்கூடாதா?
வாஷிங் மிஷின்ல போட்ட துணியை எடுத்து போடுறதுக்கு ஏசிக்கிட்டே போறது. அவ்வளவு ஜெப ஆலய தலைவர்களாய் மாறணும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை வீட்டை பெருக்கும் போது அப்படியே ஜெபம் பண்ணிட்டே பெருக்கணும். எல்லாம் சின்ன சின்ன விஷயம். உலகத்தில் இதெல்லாம் நம்ம கூட உள்ளது. நம்ம ஒன்றும் வீட்டு வேலையை நிறுத்த முடியாது, சமையலை நிறுத்த முடியாது. இது எல்லாமே ஜெபத்தோடு செய்ய பழகணும். வேலைக்கு போயிருக்காங்க, வேலை செய்யும்போது ஜெபத்தோடு செய்யணும். ஒரு செவுர் மேலே ஏற வேண்டியிருக்கும், ஒரு வேலையை செய்ய வேண்டியிருக்கும், ஜெபத்தோடு செய்யணும். ஒரு வியாபாரம் பண்றவங்க கடைக்கு 4 பேர் வந்திருப்பாங்க, 4 ஆட்கள் 2 கிரிமினல் கேஸா இருக்கும். உடனே ஜெபத்தோடு அவங்களை சந்திக்கணும். அல்லேலூயா. இப்படி பழகணும். ஒரு அதிகாரிக்கு கீழே வேலை செய்யறவங்க ஜெபத்தோடு அந்த அதிகாரியை சந்திக்க போனோம். அறுத்து கிழிச்சுக்கிட்டே போறது. இன்னும் என்ன சொல்லுவார், இவன் எங்க திருந்த போறான், இவன் எல்லாம் மாறுவானா? போனோன்னா சார் வணக்கம் சார் அப்படிம்பாங்க, குட் மார்னிங் சார்பாங்க. மனசுல போகும்போது அறுத்து கிழிச்சிட்டே இவனுக்கெல்லாம் வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கு, சம்பளம் வாங்கி. மனுஷ பயலா ஒரு வேலையை உண்மையா செய்ய மாட்டான், மற்றவங்களை மட்டும் வேலை செய்ய வைப்பான். இப்படியே அறுத்து கிழிச்சிட்டு போனா அவன் அறுத்து கிழிச்சு தான் செய்வான். போகும்போதே ஜெபத்தோடி போன, ஆண்டவரே கல்லுக்குள்ள இருந்து தண்ணியை கொண்டு வந்த தெய்வம் அல்லவா, காண்கிற எல்லார் கண்களை தயவு உண்டாக்குற தெய்வம் அல்லவா, அதிகாரி கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். மனுஷ தயவுல அதிகமாக நீங்களே விருத்தி அடைய வேண்டிய காரியம் இருந்துச்சே, நீங்க வரும்போதே உங்களுக்கு முன்பாக வழி ஆயத்தம் பண்ண தூதன் அனுப்புனீங்களே, எங்க அதிகாரிக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்கும்படியாக நீங்க காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணணுமா பண்ணாண்டாமா? ஒரு வேலையை எடுக்க போகும்போது ஜெபத்தோடி போங்க. வேலை கிடைச்சிட்டு கூப்பிட்டாங்கன்னு ஓடிறாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க. ஆண்டவரே போற வேலை நியாயமான ரூபாய்க்கு கிடைக்கட்டு, நான் போயிட்டு சும்மா பேசிட்டு வரக்கூடாது, அந்த வேலை எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமான அந்த வேலை எனக்கு கிடைக்கணும். அல்லேலூயா. சின்ன பெரிய எல்லா விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணி பழங்க. ஜெப ஆலய தலைவர்களாய் மாறுங்க. சரியா தப்பா சொல்லுங்க. இது தேவையா தேவையில்லையா? ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னால இது செய்யுங்க. 10ஆம் வகுப்பு எக்ஸாம் போறேன், ஆர்சில நிறைய தடவை சொல்லியிருக்கு, படிப்புங்கிறது நம்ம கூட பிறந்தது. படிப்புனா நம்மளமாய் படிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு புக்கை முழுமையா படிச்சு முடிக்கிறதே அந்த எக்ஸாம் காலில் முன்னுக்கு நிக்கிற நேரம் தான் படிப்பேன். பக்கம்லாம் எப்படி திரும்ப தெரியுமா? ஹிஸ்டரி புக், அது இங்கிலீஷ் புக்கெல்லாம் எடுத்து படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா தண்ணிப்பட்ட பாடம், நம்ம தானே இங்கிலீஷ். சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, தமிழ் இந்த மாதிரிப்பட்ட புஸ்தகம்லாம் எடுத்தா அப்படி அதில் முன்பக்கம் ஒரு 10 பக்கம் 15 பக்கம் இருக்காது. அது நம்ம படிச்சு முடிச்சதுனால உள்ளது. அப்படி எடுத்தா என்ன இருக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். இதே வீட்டில் அட்டை போட்டு எடுத்து தந்திருப்பாங்க, அது இருக்காது, இருக்க முடியாது, விடமாட்டோம் நம்ம. அப்போ எடுத்து அந்த எக்ஸாம் கால் பெல் அடிச்சு வாத்தியார் வர போறாருங்கிற நேரத்தில் தான் படிப்போம். அவ்வளவு ஒரு பெரிய படிப்பாளிகள். ஆனா உள்ள போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே அதுக்கு முந்தையும் ஜெபத்தை ஆரம்பிச்சிரும். புக்கை படிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். அப்போ பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆர்சியில் இருக்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்கள் கடனாளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதேன், தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். பார்த்தீங்களா, அன்னைக்கு ஜெபிச்ச ஜெபம் 10ஆம் வகுப்புலையும் பாஸ் ஆனோம். அல்லேலூயா. 12ஆம் வகுப்புலையும் பாஸ் ஆனோம். அல்லேலூயா. இதில் இன்னும் கடுமையான ஜெபம் நடந்திருக்கும். வரக்கூடிய எக்ஸாம் சூப்பர்வைசர் பேத்தியா வரணும்னு சொல்லி அந்த ஜெபமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா காரியமான சூப்பர்வைசர் வந்தார்னா காப்பி அடிக்க முடியாது. நடந்தது அப்படியே சொல்லி உண்மையை சொல்றேன். ஏன்னா எங்களை மாய்ப்பட்டவன் பரீட்சை எழுதுறதுக்கு கண்டிப்பாக பார்த்து எழுதி தான் ஆகணும். அந்த காலத்தில் எக்ஸாமில் ஒரு 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 டெஸ்கில் இந்த பக்கம் நான் இருப்பேன், அந்த பக்கம் என் மச்சின ஒருத்தர் இருப்பார், மார்டின். எனக்கு மரிய மிக்கேலி எம்ஏஆர், மரிய எம்ஏஆர், அவனுக்கு மார்டின் எம்ஏஆர். அதனால 2 பேருக்கும் பக்கத்தில் இருக்கும். நேரம் ஆக ஆக அவன் கிட்ட வாரான்னா வரலையே, நான் கிட்ட போயிடும். சூப்பர்வைசர் தள்ளி உட்காரு,
தள்ளி உட்காரும்பா. நான் எவ்வளோ நேரம் தள்ளி உட்கார முடியும்? அவனை பார்க்காம என்னால் எழுத முடியாது. இது போக கொஸ்டின் பேப்பருக்கு வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்கும், இதுக்கு இதே எழுது, இந்த டேஷுக்கு இதே எழுதுன்னு. அது என் காத்துலேயும் கேட்க, என் கண்ணுலேயும் தெரியாது. இதையும் பார்த்து எழுதுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். மாப்பிள்ள அவன் என்ன சொன்னா மாப்பிள்ள யோசித்து பாருங்க. எல்லாம் செபந்தம். 2 எக்ஸாம்லேயே நான் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் 2 அப்போ பேப்பரில் வரும். அன்னைக்கு இருக்கிற பயம் எப்படி இருக்கும்னு நினைக்க, அப்பவும் பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபந்தான் நமக்கு ஓடும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, 12 மணிக்கு 1 மணிக்கு பேப்பர் வரும், மாலை மலர் பேப்பர் வரோன்னா இதாகும். யோசித்து பாருங்க. இன்றைக்கும் அதே தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட போதும் அப்படி தான். வெளியே போகிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம், வெளியே போயிட்டு வந்தால் ஒரு ஜெபம், போகிற இடத்துல ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஜெப ஆலய தலைவர்களாய் மாறுங்கள். வாழ்க்கை அப்படி மாற்றி பாருங்க. எங்குமே நீங்கள் போகிற இடம் ஆசீர்வாதமாக தெய்வ சமூகம் இருக்கும். அல்லேலூயா. ஆண் பெண் இருபாலாரும் அப்படி மாறுங்க. பிள்ளைகள் அப்படி மாற்றுங்க. ஒவ்வொரு தனி தெய்வனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு மனிதனும் ஜெபாலய தலைவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சின்ன பெரிய எல்லா விஷயத்தையும் ஜெபித்து செய்ய பழகுங்க. ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு. வண்டி நிறுத்தக்கூடிய இடத்துல ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. ஒரு காரில் போனால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. யாரும் பார்க்கறதுக்காக ஜெபம் பண்ணுற தோத்திரம் 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 அப்படியெல்லாம் செய்யாங்க. தானாவே ஜீவனாய் மாறட்டும். என்னைக்காவது மூச்சு விடணும்னு சொல்லி நீங்க மூச்சு விட்டீங்களா? இல்ல. பிறந்த அன்னையில இருந்து, தாயின் கருவுல உண்டானையில இருந்து அது தானாவே நடக்குது. அல்லேலூயா. என்னைக்கு அது தானா நடக்கலையோ அன்னைக்கு நீங்க நோயாளியா மாறிட்டீங்க. என்னைக்கு அப்படி தானா நடக்கிறது நின்னுட்டோ அன்னைக்கு பாடி ஆயிட்டீங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது சுவாசமா இருக்கும். ஒரு பரிசுத்தவான் சொல்லும் போது சொல்றாரு, அப்படின்னு மூச்சு இழுத்து விடுறது ஏசுன்னு விடுறோமா? அல்லேலூயா. அப்படின்னா அப்படின்னா சு. அல்லேலூயா. ஏசு ஏசு ஏசுன்னு என்ன செய்யறோமா? மூச்சு விடுறோமா? அல்லேலூயா. அதனால 2வது 3வது நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? எல்லாம் நல்லா முழிச்சு விறுவிறுன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜெபாலய தலைவர்களாய் மாறுங்க. ஜெபம் பண்றதுக்கு வெக்கப்படவே செய்யாங்க. பொய் சொல்ல வெக்கப்படுங்க. ஏமாத்த வெக்கப்படுங்க. இது கூட்டத்தில் உறங்குறதுக்கு வெக்கப்படுங்க. ஜெபம் பண்றதுக்கு வெக்கப்படாங்க. அல்லேலூயா. ஜெபிங்க. எங்கேயும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இதுக்கு வெக்கப்படணும். அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாம எங்க ஜெபிக்கிறதுக்கு வெக்கப்படணும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரே ஜெபம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ராஜாக்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். அல்லேலூயா. பெரும் தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வைத்துக் கொள்வதற்கு ஜெபிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஒன்றுமில்லாத ஜனங்கள், குடிமக்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய லைஃப்ல ஜெபாலய தலைவனா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க செத்து உங்களுக்கு அடக்காராத நடக்குமானால், நான் செத்து எனக்கு ஒரு அடக்காராத நடக்குமானா, அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்க கண்டிப்பா சொல்லணும், இந்த தெய்வ ஊழியர் கிருபையாய் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், இந்த தெய்வ பிள்ளை ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை. கண்ணீரோடு ஜெபிங்க, பெருமூச்சோடு ஜெபிங்க, எந்த இடத்துல ஜெபிங்க. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்கார்ந்தா ஜெபம் பண்ணுங்க. உங்களை அவங்க பார்க்கட்டு. அல்லேலூயா. கேட்கட்டு உங்களை ஜெபத்தை. ஹோட்டல்ல இருக்க நீ வெக்கப்படாதீங்க. வாரி பிடிச்சி தின்னுட்டு போவீங்க. ஜெபம் இல்லாம தின்னுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய், சுகர், பிரஷர். ஒரு மனிதனின் ஆரோக்கியம் ஜெபத்தில் இருக்கிறது. ஒரு தெய்வ பிள்ளைய விடுதலை ஜெபத்தில் இருக்கிறது. ஜெபிங்க, பழகுங்க. அல்லேலூயா. எந்த இடத்திலும் சுத்திகரிப்போடு கூடிய ஒரு ஜெபத்தை பண்ண பழகுங்க. ஜெபம் மட்டும்தான் வாழ்க்கை இல்ல, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம். அல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் இருக்கிறது. சுவாசம் எப்படி நம்முடைய வாழ்க்கையின் மூச்சாய் இருக்கிறதோ, உயிராய் இருக்கிறது, அதுபோல நம்முடைய வாழ்க்கையின் ஜெபமும் ஒரு வாழ்க்கையா அங்கமாய் மாறட்டும். இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறவளா மாறிட்டே இருங்க. சின்ன பெரிய விஷயத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தார். அப்போஸ்தலர்கள் 8:27 வாசியா. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த பொக்கிஷ தலைவன்
நாலாவது தலைவன் எது? பொக்கிஷங்களுக்கெல்லாம் தலைவன். பொக்கிஷங்களுக்கெல்லாம் தலைவன். சில இடங்களில் சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு சிலவர்களை வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பணக்காரங்க, அவங்க வாங்கி போட்டிருப்பாங்க, அவங்க சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, சொத்துக்கெல்லாம் தலைவராக இருப்பாங்க. அல்லேலூயா. பொக்கிஷங்களுக்கு தலைவன். நம்மளும் பொக்கிஷங்களுக்கு தலைவர்களாக இருக்கணும், பொக்கிஷ தலைவர்களாக இருக்கணும். நமக்கு பொக்கிஷம் எது? ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அவர்கள் கூறியிருக்கிறது அப்படின்னு கொலோசியர்கள் நிறைய பொக்கிஷம் இருக்கு. நீதிமான் வீட்டிலே அதிக பொக்கிஷங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் எதுன்னு சொன்னா நிறைய இருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுப்பா நமக்கு ஒரு பொக்கிஷம், நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு பொக்கிஷம், சபை ஆராதனை நமக்கு ஒரு பொக்கிஷம், நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்த கிருபை அபிஷேகம் ஆவியானுடைய நிறைவு நமக்கு ஒரு பொக்கிஷம், தேவன் தந்திருக்கிற தாளந்துகள் வரங்கள் நமக்கு ஒரு பொக்கிஷம். பொக்கிஷ தலைவர்களாக இருக்கணும், பாதுகாத்துடணும். கர்த்தர் நமக்கு தந்த நற்பொருளான பொக்கிஷம் எல்லாம் பாதுகாக்கப்படணும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் பொக்கிஷம். ஒரு ஊழியனுக்கு சபை ஜனங்கள் ஒரு பொக்கிஷமா இருக்கிறாங்க. வந்திருக்கிற விசுவாசிகள் நமக்கு சபைக்கு ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா. விலமதிக்க முடியாத பொக்கிஷம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கு பார்த்தா இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா இவங்கெல்லாம் உலகத்தை விட மதிப்பானவங்க, பொக்கிஷமானவர்கள். அல்லேலூயா. உலகத்தின் மதிப்பை விட பெரிய பொக்கிஷம். பொக்கிஷ தலைவர்களாக இருக்கணும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமா. இன்னைக்கு தப்பா எடுக்க மாட்டீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போறேன். உங்க கட்டில் ஒரு 1 லட்ச ரூபா வச்சிட்டீங்க. வச்சுட்டு எதிர்பாராத விதமா உங்களை எதிர் வீட்டில் உள்ளவங்க கூப்பிட்டாங்க. இன்னும் வாரங்கான்னு சொல்லிட்டு போனீங்க. கட்டில் வச்சிங்க, இல்லை சேரில் வச்சிங்க. வராண்டாவில் இருக்கிற ஒரு சேரில் 1 லட்ச ரூபா வச்சுட்டு போனீங்க. இப்போ அந்த அக்கா கூப்பிட்டாங்க, போனீங்க. அப்படியே பேசிட்டு 10 நிமிஷம் இருந்தீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்கள்கிட்ட பேசினாங்க, கொஞ்சம் நீங்கி போனீங்க. இப்போ வீட்டுக்கு ஒருவேளை உங்களுக்கு மனசுக்கு சலசலப்பான ஆட்கள் போக்குவரத்தில் இருந்தாங்கன்னா உங்கள் இருதயம் இப்போ எப்படி இருக்கும்? சேரில் இருக்கிற 1 லட்ச ரூபா எடுத்தாங்களா, அந்த அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறவங்கள்ட்ட எவ்வளோ சீக்கிரமாக பேச்சை விட்டுட்டு வீட்டில் போகலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. உங்கள் இருதயம்லாம் எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு தடவை ஒரு பிள்ளைடைய படிப்புக்காக ஒரு 2 லட்ச ரூபா கொண்டு போக வேண்டியிருந்தா, அப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். அப்போது பேங்க் வழியாக போகிறத விட கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நான் மெட்ராஸ் போக வேண்டியது. தந்தாங்க. அப்போது நான் இந்த இதில் தான் வச்சுருந்தேன். இதில் அழகா இது வேட்டி மடிப்புக்குள்ளே அழகாக ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருந்தேன். சரியா? அப்போ இந்த 2 லட்ச ரூபா கொண்டு போனேன். 1000 ரூபா கட்டில்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1000 ரூபா கட்டில் 2 கட்டு வச்சு போனேன். அப்போ நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். இதை கட்டி நான் செத்தா தான் அவுக்க முடியும். ஆனாலும் உண்மை அப்படியே சொல்கிறேன். அடிக்கடி நான் வண்டியில் உறங்கினாலும் எழுந்திரிச்ச உடனே மடியில் தடவி விடு. கெட்டிருக்காணி தடவி விடு. இதே மாதிரி நான் எங்கேயா கூட்டம் முடிச்சு வரும்போது எனக்கு காணிக்கை தருவாங்கல்ல. அப்போ நான் என்ன செய்வேன், வாங்கி பாக்கெட்டில் போடுவேன். ஆனால் நான் இப்போ நீ பாக்கெட் போட்டால் என் பாக்கெட்டு ஈஸியாக ஒருத்தங்க கை போடுறதுக்கு வசதியான இடம். திருச்சியில் என் செல்ஃபோனே ஒருத்தன் எடுத்தான். வண்டியில் பஸ் ஏற கூட்ட நாள், பஸ் ஏறதுக்கு கூட்டத்தில் போய் ஏறதுக்கு இருக்கிறேன். திடீர்னு யாரோ இடிச்சயமா இருந்துச்சு. இது நடந்து ஒரு 20 வருஷம் இருக்கும். யாரோ இடிக்கையமா இருக்கு, ஒரு 18 வருஷம் இருக்கும். 18 வருஷத்துக்கு முன்னால் இடிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனி பார்க்க எங்கள் பாக்கெட்டில் இருந்த செல்ஃபோனுக்கு வெயிட் இல்லை. டக்குனி பார்த்தா ஒருத்தன் திரும்பினான். ஏய், செல்ஃபோன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஓட்டம். நல்ல காலம். அவன் பாக்கெட்டில் இருந்து எடுத்தாலும் எனக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு டிமிக்கு ஒன்று கொடுத்துடலாமான்னு ஓட்டம். அவன் திருச்சி மாநகரம் பஸ் ஸ்டாண்டில் ஓடி தப்பிட்டான். செல்போன் அந்த காலம்லாம் இப்போ மாய் கிடையாது. ஒரு செல்போன் அது இலவசமாக கிடைச்சது. 6600 நினைக்கிறேன். ஓவல் டைப்பில் உள்ள ஒரு இது ஒருத்தங்க இலவசமாக தந்தது. பொக்கிஷம்.
அதனால யாராய் காணிக்கை தந்து யாரா இல்லை கன்வென்ஷன் முடிச்சு வரும் காணிக்கை எடுத்து பைக்குள்ளே வைப்பேன். பைக்குள்ளே வைக்கும்போது கவனமாக வைப்பேன். அதாவது ஒரு ஆள் பையில் பிளேடு போட்டாலும் எடுக்க முடியாத அளவுக்கு எங்கே வைக்கணுமோ. இப்படி இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் காசாக இருந்தால், அதாவது ஒரு 20,000 ரூபா அந்த மாதிரிலாம் இருந்தால் லேசாக எப்பமாய் திறக்கும்போது லேசாக கை விட்டு பார்த்துக்கிடுவேன். சரக்கு ஒருத்தருமே எடுக்கலை, ஒருத்தருமே கிட்ட வரல, ஆனாலும் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஒரு எண்ணம் இருக்கிற இடத்துல வச்ச இடத்துல இருக்குதா. இது நான் என்ன வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் அப்படி பெரிய அளவுக்கு இது செய்யாதில்ல. சிலர் கம்மலை போட்டுக்கிட்டு தடவை பார்த்துக்கிடுவாங்க. சிலர் காலில் பிரேஸ்லெட் போட்டாங்கன்னா அது அப்பப்போ பார்த்துக்கிடுவாங்க. கொலுசு காலில் தான் பிரேஸ்லெட் மாதிரி இந்த கொலுசு தங்கத்தில் போட்டிருக்கேன், அது கால் பிரேஸ்லெட் நம்ம கணக்கு. ஏன்னா இப்போ தங்கத்தில் போடும்போது முத்து வச்சு என்ன செய்கிற இல்லை போடுறதில்ல. ஏன்னா முத்து கீழே விழுந்துட்டுனா சக்கரம் போயிடும்ங்கிறேன். நம்ம ஆட்கள் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்போம். இப்போ கால் பிரேஸ்லெட்டு, கை பிரேஸ்லெட்டு, இது எல்லாம் இதை செய்துப்பாங்க. பிள்ளைகளுக்கு மோதிரம் போட்டு விட்டுருப்பாங்க. எங்கேயாவது போயிட்டு வந்தோடனே கையை தடவி பார்த்துக்கிட்டி, கையை பார்த்துக்கட்டி, கையை பார்த்துக்கல. பிள்ளைகளை மோதிரத்தை போட்டாங்கன்னா கையில் கொடுக்க மாட்டாங்க, உருவிட்டு போயிடுவாங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே உங்கள் இருதயம். இப்போ ஆண்டோடைய கிருபையினால இது ஒன்றுமே நமக்கு பாரம் கிடையாது. இப்போ இது ஒன்றுமே யோசிக்கிறது இல்லை. உண்மை இப்போ உள்ள நிலவரத்தில் யாரும் எடுத்தாலும் எடுத்துகிட்டு போட்டு தேவை இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. தேவை இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம இப்போ இது கதவு எப்பவும் திறந்துருக்கும். அதில் ஒரு 200 ரூபா 300 ரூபா சில நேரம் 500 ரூபா வரைக்கும் இருக்கும். யாராவது தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? அவசியப்பட்டவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. முன்னொரு காலத்தில் வண்டியெல்லாம் வச்சா லாக் பண்ணாமல் வைங்கிறதுக்காக லாக் பண்ணி ரொம்ப கவனமாக வச்சுட்டு போய், இப்போ அப்படிலாம் சில இடத்துல சரி தேவைப்பட்டால் எவனா எடுத்துகிட்டு போகிறோம் போ. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே உங்கள் இருதயம். அதனால் நீங்கள் அப்படி வச்சுறாங்க. நான் ஒரு கணக்கில் அப்படி போயிட்டுருக்கிறேன், நீங்கள் அப்படி இருங்கன்னு இல்லை. எதையும் பெருசாக எடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆமாம், இப்போ ரூபா கொண்டு வந்தால் கூட அதில் இது செய்திருப்போம். சிஸ்டர்ஸ் இருந்தால் அதில் இருக்கு, எடுத்துகிட்டு போங்க. நமக்கு தேவையில்லாத நமக்கு பொக்கிஷம் ஆண்டவராக இயேசுப்பாவுடைய காரியம் பரலோகராஜ்யம். அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்க்கணும். இங்கே சேர்க்கிற பொக்கிஷம் எல்லாம் பிரயோஜனம் இல்லை. 1000 சொத்து வாங்கினேன், இடம் வாங்கினேன், ஒன்றும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. பரம்பரையாக காலமாக எனக்கு 10 ஏக்கர் இருக்குது, எனக்கு 10 லட்ச ரூபா பேங்கில் கிடக்குது, 1 கோடி ரூபா பேங்கில் கிடக்கு சொல்லிக்கிட்டே சாகு. நீங்கள் எல்லாம் சொல்கிறத விட இந்த உலகமே எனக்கு இருக்குன்னு நானும் சொல்லிட்டு சாக முடியும். அமெரிக்காவில் எனக்கு ஒரு 150 ஏக்கர் நிலம் கிடக்குது. ஆஸ்திரேலியாவில் சுவிஸ் வங்கியில் எனக்கு 10,000 கோடி ரூபா இருக்குது. நான் எடுக்காமல் அப்படியே போட்டிருக்கேன், எதுக்கு தேவைன்னு சொல்லி. இல்லை என்ன தப்பு இருக்குது? நீ இருக்குங்கிறத அனுபவிக்கலை. இப்போ 10 ஏக்கர் நிலம் இருக்குங்கிறது 10 ஏக்கர் நிலம் இருக்குது, எனக்கு 5 வீடு இருக்குங்கிறான். சுடுகாட்டுக்கு போகிறவனை பார்த்து சுடுகாடு சொல்லுது, ஒன்று நான் விலைக்கு வாங்கியிருக்கேன், சீக்கிரமாக என்கிட்ட நீ வந்துடுவா. கல்றையில் போகிறவனை பார்த்து கல்றை சொல்லுது, ஒன்று நான் விலைக்கு வாங்கியாச்சு, 4 அடி, முன்னால் மாதிரி 6 அடியெல்லாம் கிடையாது குழி, 4 அடி குழியில் உன்னை புதைக்க போகிறேன், நான் உன்னை விலைக்கு வாங்கி வச்சுருக்கேன்னு அது சொல்லிகிட்டு இருக்கு. இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? எனக்கு 10 ஏக்கர் நல்லா இருக்குது, எனக்கு அவ்வளோ வீடு இருக்குது, எனக்கு 1000 கோடி இருக்குது, 500 கோடி இருக்குன்னு சொல்லி. இவ்வளோதான் வாழ்க்கை. அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குது அங்கே உங்கள் இருதயம் இருக்கு. பொக்கிஷ தலைவர்களாய் மாறணும். அல்லேலூயா. பரலோக பொக்கிஷத்தின் தலைவர்களாய் மாறணும். அல்லேலூயா. சாகும்போது பரலோகத்தில் போய் பார்த்தா பொக்கிஷம் நிறைய இருக்கணும். அல்லேலூயா. அழிந்து போற பொருளினாலே அழியாத சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். உழைச்சி ஓடோ தேஞ்சி சேர்த்து எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ எவ்வளவு சேர்க்க முடியும் அவ்வளவு சேர்த்து ஒரு பிரயோஜனம் இல்லாம செத்து சுண்ணாம்பா நீரி போகாத பொக்கிஷ தலைவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. பரலோக பொக்கிஷத்தின் தலைவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. விளக்கம் இதுக்கு மேல வேண்டாம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. சரியா? நல்லா பேங்க்ல நிறைய சேர்த்து வைங்க. பேங்குக்காரனுக்கு டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருங்க. 25 லட்சம் 50 லட்சம் டெபாசிட் பண்ணி வைங்க. நான் செத்தால் என் பிள்ளைக்கு தேவை. பிள்ளை சொல்லுவாங்க, எங்க அப்பா சேர்த்தது ஆகையால் நீர் எடுக்க கூடாது. அடுத்து பேர பிள்ளை சொல்லும், இல்லை எங்க தாத்தா சொத்து. இப்படியே பேங்க்ல கிடக்கட்டு வாங்கின சொத்து சவ எல்லாம் அப்படியே இருக்கட்டு. சாகும்போது சொல்லிவிட்டே சாகுங்க, 20 லட்சம் ரூபா உனக்கு டெபாசிட் பண்ணுனேன், 2 ஏக்கர் இடம் வாங்கி போட்டேன், இப்படியே சாகு. பொக்கிஷ தலைவர்களாய் சாகுங்கள். அல்லேலூயா. நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்றேன், ஒரு வீடு கட்டி கொடு, நிறைய வீடெல்லாம் பிள்ளையை கட்டி கொடு, அவன் சம்பாதிச்சு வாங்கட்டு. அல்லேலூயா.
வாழ்கிற காலம் இருக்கிற அளவுக்கு நன்மை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா போங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் பாடுபட்டு சம்பாதிக்க பழகணும். அல்லேலூயா. என் பிள்ளை இருந்து சாப்பிட நீ பழகிடக்கூடாது. அல்லேலூயா. அவன் இருந்து சாப்பிட முடியாம வரக்கூடியவா இருந்து சாப்பிட வேண்டிய இடத்துல ஆயிரும். கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அவனும் உழைக்கணும், அவளும் கஷ்டப்படணும். அல்லேலூயா. பொக்கிஷ தலைவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. அளவுக்கு அதிகமெல்லாம் சேர்த்து பூமியில வச்சிராங்க, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்க. அல்லேலூயா. பிரசங்கம் புரியுதா? முழிச்சுக்கிட்டே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மைமோண்டாட்டும். இப்போ எல்லாரும் விழித்தெழும்பியாச்சு. 5 தான் 4ல் ஒரு சின்ன கருத்து. எது நல்ல பொக்கிஷம்னா ஏசாயா 33:6 வாசிங்க. ஏசாயா 33:6 வாசிங்க. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு மிக விலையேற பெற்ற பொக்கிஷம் எது? பிரசங்கியுடைய புஸ்தகம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்களா? எல்லார் மேல விழுந்த கடமை கர்த்தருக்கு பயப்படுறது. வாசிங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம். மிக விலையேற பெற்ற பொக்கிஷம் அந்த பூமியில எது? ஆண்டவருக்கு. ஆமா, உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கு அங்கே உங்கள் இருதயம் இருக்கு. ரைட். 4. 5 என்ன தலைவர்களாய் மாற வேண்டும்? வேதத்தின்படி எப்படிப்பட்ட தலைவர்களாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 1 ராஜாக்கள் 16:16 வாசித்தா. 1 ராஜாக்கள் 16:16 வாசித்தா. வாசிங்க, சீக்கிரம் வாசி. 1 ராஜாக்கள் 16:16. சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையம் இறங்கின ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரவேலர் எல்லாரும் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் படைத்தலைவன். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 நாளாகமம் 11:6. 1 நாளாகமம் 11:6 வாசியா. எபூசியரை முறியடித்ததினால் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். சிரியாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். படைத்தலைவன். 5 யாரு? படைத்தலைவன். பிரச்சனை நீ வரும்போது ஓடிறாங்க. படைத்தலைவரால் இல்லைங்க. ஜனங்களுக்கு கஷ்டம், வியாதி, பிரச்சனை வரும்போது படைத்தலைவராக இருங்க. ஒரு சகோதரி இந்த வாரத்தில் இறந்தாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுத்தது நம்ம அந்த தாவீதின் கூடாரங்கிறதுல. அவங்க இறந்த உடனே அவங்களுக்கு கல்லறை கேட்டிருக்காங்க, அங்கே கிடையாதுட்டாங்க. அவங்க மகா ஒரு சிஎஸ்சி அங்கத்தினர், அங்கேயும் கல்லறை கேட்டிருப்பாங்கன்னு நான் கொடுக்கல. நம்மக்கிட்ட கல்லறை இருக்காங்க, நம்மள்ட்ட இங்கே கல்லறைக்கு இடம் கிடையாது. நம்ம கன்னியாகுமரியில் வைக்கிறது. காலையில் நைட்டு ஃபோன் எடுத்து அவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. காலையில் கேட்டு விசாரித்து அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணோம். படைத்தலைவனாக இருங்க. அல்லேலூயா. ஊழியக்காரெல்லாம் என்ன சொல்லன்னு தெரில, நம் படைத்தலைவனானு தெரில. ஒரு சபையில் ஒரு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, வியாதிப்பட்டு சபைக்கு வர முடியல. என்ன பிரச்சனை இருக்கட்டு, நீ ஒரு கிறிஸ்தவன் பந்தகோஸ் சபைக்காரன், உனக்கு சொந்த இடம் இருக்குது. என்ன படைத்தலைவங்கும் போது அப்படி தானே, ஜனங்களுக்கு பிரச்சனை வரும்போது முன்னுக்கு நின்று ஜனங்களை காப்பாற்ற வேண்டியவன் இல்லை. ஒரு பிரேதம் ஆயிட்டு அந்நியத்தையாக கொண்டு போக முடியும், எரிக்கவா கொண்டு போக முடியும்? கொண்டு வாங்க. நீ ஒரு பெரிய சடங்காச்சாரமாக ஆராதனை நடத்தாண்டா, கொண்டு போய் ஒரு ஜெபம் பண்ணி அதில் அடக்கம் பண்ணிட்டு வா. அல்லேலூயா. உனக்கு என்ன குறைஞ்சிரும்? நீ ஒரு படைத்தலைவன் இல்லை. இந்த நிலவரத்தை பார்த்து நம்ம சபையில் ஒரு மனுஷன் புலம்பிட்டு இருக்கார், நமக்கு ஒரு இடம் பார்த்துரும், நமக்கு ஒரு இடம் பார்த்துரும், நமக்கு ஒரு இடம் பார்த்துரும். ஒரு 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு முந்தின நாள் 24ஆம் தேதி, டிசம்பர் 24ஆம் தேதி ஒரு நம்ம சபையில் உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்துட்டாங்க. குடும்பத்தில் பெரிய இது இல்லை, ஆனால் இவங்க தான் அந்த பிரதரை கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். ஏன் உண்மையை சொல்கிறதுக்கு பிச்சைக்காரர் மாதிரி இது பஸ் ஸ்டாண்டில் இறந்து கிடக்குறாங்க. குடும்பத்தாருக்கு தகவல் வந்துட்டு குடும்பத்தார் ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. அவங்க நம்ம சபையுடைய அங்கத்தினர், தேவனுடைய பிள்ளைகள். உடனே பாசிட்டிவ் ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க ஏதோ தர்ம தலைவராக இருக்கார் கர்த்தர், நாளைக்கு எப்படி இருப்பானா, இன்னைக்கு தர்ம தலைவர். சரி தம்பின்னாங்க. 2 மணி நேரத்தில் நாளைக்கு கிறிஸ்மஸும் கொண்டாடணும். நம்ம பிள்ளைகள் 24ஆம் தேதி சாயங்காலத்துலேருந்து கிறிஸ்மஸும் கொண்டாடணும், அடக்கமும் நடத்தணும். ஆள் கிடையாது. உடனே கேட்டு உடனே நம்ம போகணும்னு சொல்லி 2 மணி நேரத்தில் குழியும் தோண்டி சூப்பராக ஒரு ஜெபத்தை பண்ணி அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். தெய்வ பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி எத்தனை திருமணங்கள், எங்கேயும் திருமணம் பண்ணி வைக்க ஆள் இருக்காது. பிரதர் நடத்துறீங்களா?
ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணி வைக்கணும். வாழது நீங்கள் 2 பேரும் எப்படி வாழ்றீங்களோ உங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும், அவ்வளோதானே. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், ரெஜிஸ்டருக்குள்ளே ஆள் வருவாங்க, அவங்களுக்குள்ள ஃபீஸை கொடுத்துருங்க. என்ன செய்யணும், வாங்க நல்லா நீட்டாக நடத்தி வச்சுருது. அல்லேலூயா. ஒரு படைத்தலைவனாக வாழுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் வியாதிப்பட்டு கிடக்கிறாங்களோ, ஒரு படைத்தலைவன் வாழுங்க. அங்கே பிரமாணம் பேசிக்கிட்டு இருக்கிறது, வைக்க மாட்டேன், 20 கொண்டா 30 கொண்டா. நீங்கள் எந்த சபைக்கு போனீங்க? எந்த சபைக்கு போட்ட ஒரு சபைக்கு போயிருக்கிறாங்க, அடக்கம் பண்ண வேண்டியதானே. அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு தானே உனக்கு கல்ற தோட்டத்தை தந்திருக்கிறார். இங்கே வரக்கூடிய குடும்பத்தில் உள்ள தாத்தா பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, இறந்து போயிட்டாங்க. எங்கே கொண்டு போய் வைப்பீங்கன்னு நான் கேட்குறேன். எங்க சபையில் ஞானஸ்தானம் எடுக்கல, அங்கத்தினராக கூட்டத்துக்கு வரல. என்ன பேச்சு? கொண்டு போய் வைக்க வேண்டியதானே. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ முறைப்படி ஒரு அடக்க ஆராதனை பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு கல்லறை இல்லையே. ஒருத்தன் புதுசாக வெட்டி வச்ச கல்லறையில் தானே அவரை கொண்டு வச்சிருந்து. இல்லை, கல்லறை இல்லைன்னா அவர் சிலுவையில் தானே தொங்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தன் வந்து எழும்பி வந்தானே கல்லறையில் வைக்க. அல்லேலூயா. எழும்பம் படைத்தலைவனா. ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கு, நான் படைத்தலைவனா எழும்பு. ஒரு ஊழியனா இருந்தா படைத்தலைவனா எழும்பு. இல்லை, இங்க இருந்து அங்க வைக்க மாட்டேன், அங்க இருந்து இங்க வைக்க மாட்டேன், படைத்தலைவனா எழும்புங்க. நீ கிறிஸ்தவம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, எழும்பு படைத்தலைவனா. அல்லேலூயா. ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாக்குன்னு சொல்லி ஒரு கல்ற கூட ஒண்ணு இல்லாம இருக்குது. ஒரு ஸ்தாபனத்துக்கு நீ ஒரு கல்ற கூட இல்லையே. அவன் சர்ச்சைக்கு கல்ற, என் கல்றையில் வைக்காத. அதுக்கு ஒரு டீக்கனார், அதுக்கு ஒரு பேரம் பேசுறது வச்சுட்டாங்க. அழிஞ்சு கல்லறை கட்ட விடாத, வாரவனை குழியில போட்டு மூடிட்டு வா. அல்லேலூயா. எழும்புங்க படைத்தலைவர்களை. மார்க்கத்தில் அப்படி எழும்புங்க, சபையில் அப்படி படைத்தலைவரை எழும்புங்க. அல்லேலூயா. புலம்புறார் ஒரு மனுஷன், இதெல்லாம் பார்த்துட்டு புலம்புறார். நமக்கு ஒரு இடம் வாங்கணும் பாஸ்டர், நமக்கு ஒரு இடம் வாங்கணும் பாஸ்டர், நமக்கு ஒரு இடம் வாங்கணும். கூட்டத்தையே வரல, ஆனால் நமக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா அவருக்கு தெரியுது, இப்படி தான் நம்ம மார்க்கம் இருக்கணும், இந்த மார்க்கம் இப்படி தான் இருக்கணும், இந்த கிறிஸ்தவம் இப்படி தான் இருக்கணும். யாருக்கு எந்த நடந்தாலும் அடக்கம் பண்ணைக்கு தான் இருக்கணும். அல்லேலூயா. வேணுமேங்க. நீங்கள் நமக்கு 5 சென்ட் பூமி இருக்குன்னு அந்த புது வீட்டுக்குள்ள எவன் மறிச்சு கிறிஸ்தவ முறையில் அடக்கம் பண்ண வைக்க முடியுமே. அல்லேலூயா. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குங்க. இதுவரைக்கும் அப்படிதான் நடக்குது. ராதாபுரத்தில் இருக்கும்போது சரி, கொண்டு போய் ஆரவாரத்தோடு கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது. யாரோ மறிச்சாங்கனியா கொண்டு போய் இருக்கணும். இங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்லுங்களாம் பார்ப்போம். ஒவ்வொரு அடக்க ஆராதனையும் ராஜ மரியாதையாக இருக்கும். அல்லேலூயா. மேன்மல்லங்க, அவன் படை தலைவன். அல்லேலூயா. படைத்தலைவன். பிரச்சனைன்னு ஜனங்களுக்கு வரும்போது ஒரு தெய்வ பிள்ளை படைத்தலைவராக மாறணும். அல்லேலூயா. வியாதி நேரங்களில், பிரச்சனை நேரங்களில், அடக்க நேரத்தில் பிரேதத்தை வச்சுட்டு வேதனையோடு துடிப்பா எங்க அடக்கம் பண்றது? இந்த ஊழியக்காரனெல்லாம் என்ன சொல்லன்னு தெரியல, வேதனையோடு சொல்றேன். பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க என்னைக்கோ ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஏதோ ஒரு சபையில் இருந்திருப்பாங்க. ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பிரதர் மேரேஜ் நடத்தி வைங்க, வாங்க, என்ன செய்யலாம், முறை என்ன, ஒழுங்கு என்ன, பெற்றோரை கூப்பிடுங்க, அதுக்குள்ள முறையை செய்யுங்க, ரைட், ஓகே, இதை செய்யுங்க, முறைப்படி இப்படி 3 இது வாசிக்க வேண்டியது இருக்குது, வாசிங்க, வெயிட் பண்ணுங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணி விடும், நல்லா வாழுங்க. எத்தனை பேர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? படைத்தலைவனா வாழுங்க. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் படைத்தலைவரால் மாறணும். பிரச்சனை வரும்போது ஓடிடக்கூடாது, போராட்டம் வரும்போது ஓடிவிடக்கூடாது, ஜனங்களுக்கு ஒன்று வரும்போது நிற்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியனும் படைத்தலைவன் அன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு சோதனை வந்தால் போயிடக்கூடாது. நாளைக்கு நமக்கு இனி ஒரு 5 சென்ட் இடம் வந்த உடனே நம்ம உடனே இது செய்திடக்கூடாது. எங்கள் சபை ஜனங்களுக்கு தான். அது பிறகு சொல்லும்போது சொன்னாங்க, அப்படியெல்லாம் வைக்கும்போது ரூபா வாங்கணும், அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது தம்பி. அது என்ன ரூபா வாங்குறது? அதுகள்கிட்ட இருக்காது. நீங்கள் 5000 கொண்டா 10,000 பணம் பிரிக்க கல்றை அடக்கம் பண்ணிக்குங்க, ரூபா வாங்கக்கூடிய கூட்டமா நம்ம? அல்லேலூயா. அதுகளை எவ்வளோ வேதனையோடு கொண்டு வந்திருக்கோம், ஒரு ஏழப்பட்டதாக இருக்கும், அதுகளை கொண்டு வச்சு அடக்கம் பண்ண நம்மளை செலவழித்து வைக்க வேண்டியதான். படைத்தலைவன் ஆயிட்டு. அல்லேலூயா. அடக்கம் பண்ண முடியாதவங்களுக்கு மனப்பூர்வமாக சொல்ல, கடன் வாங்கி அடக்கம் பண்ணி இருக்கு, கடன் வாங்கி அடக்கம் பண்ணி இருக்கு. திருப்பி அந்த கடத்தை தந்திருக்கிறாங்க தெய்வ பிள்ளைகள், இல்லை நீ சொல்ல முடியாது, அதிகமாகவே தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பாரமே இருக்கக்கூடாது. வேற என்ன வேலையா ஒரு ஊழியனுக்கு? வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போறதுதான் ஊழியமா? வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு கிடைக்கிறத நல்லா தின்னுட்டு உடம்ப உழைச்சு 75 கிலோ அப்படி ஜிப்பாவை போட்டுட்டு நடக்கணும், இதான் ஊழியமா? இல்லை, ஜனங்கள் அல்லவா வந்து உட்கார்றீங்களா 3 மணி நேரம்,
வசனம் கேட்கறதுக்கு? கண்டிக்கிறதெல்லாம் கேட்குறீங்களே, முடிவுனி வரும்போது ஒரு படைத்தலைவன் நான் நிற்கணுமே. இது நான் குறிப்பில் பேசணும்னு நினைச்சதில்லை, இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். பிரசங்கம் ஏன் பண்ண சொன்னார்னு தெரியல. படைத்தலைவராக நில்லுங்க. சூழ்நிலைகள் வரும்போது படைத்தலைவராக நில்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்கள் திருமணம்லாம் நடத்திக்கிட்டு இருந்த தலைமை பாஸ்டர், அப்போ குமரி மாவட்ட பெந்தகோஸ்து தலைவராக இருக்கிறேன். நம்ம சபையில் உள்ள ஒரு தெய்வ பிள்ளைடைய கணவனார் இறந்துட்டாங்க. கல்லறைக்கு இடம் இல்லை. அவர்கிட்ட போய் கேட்குறோம், கமிட்டியில் கேட்கணும். அவர் இறந்து போயிட்டார், கமிட்டியில் கேட்கணும். நம்ம கல்யாணம் எல்லாம் அவங்க தான் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் இப்படி இறந்துட்டாங்க பாஸ்டர், வைக்கணும். கமிட்டியில் கேட்கணும், வைக்கல. நம்ம குடும்பத்தில் சொன்னோம் இப்படியாக்கும் வைக்கணும்னு சொல்லி. 26 ஏக்கர் நிலம் கிடக்கு, அங்கே கொண்டு போய் நீ எங்கே வேணா, எங்கே வைக்க வைக்கணே, எங்கே வேணா வைடே, எங்கே வேணா வைங்க. 26 ஏக்கர் நிலத்தில் எங்கே வேணா வை. 26 ஏக்கர் நிலம் விற்கணும் எடுக்கணும் நாளைக்கு, அது ஒன்றுமே யோசிக்கல. எங்கே வேணா வை. நாங்கள் செலக்ட் பண்ணி இடத்துல வச்சோம். யோசித்து பாருங்க, யார் படைத்தலைவன்? பெந்தகோஸ்து ஸ்தாபனங்களுக்கு, பெந்தகோஸ்து ஊழியங்களுக்கு தலைவன் படைத்தலைவனா? இல்லை ஒரு சாதாரணப்பட்ட ஒரு விசுவாசி 26 ஏக்கர் நிலத்தில் கொண்டு போய் எங்கே வேணா வையின்னு சொன்னவன் படைத்தலைவனா? அன்னைக்கு வெக்கப்படாமல் அன்னைக்கு போய் நின்னமே, வெக்கப்படாமல் ஆரவாரத்தோடு கொண்டு போய் அடக்கம் பண்ணினமே படைத்தலைவன். ஒரு தேவனுடைய பிள்ளை படைத்தலைவன் என்கிற இடத்துல வரணும். சூழ்நிலையை கண்டு, சோதனையை கண்டு, ஜனத்தினுடைய பிரச்சனையை கண்டு பின்வாங்கி போயிடக்கூடாது, நிற்கணும். ஒரு சபையில் ஒரு லவ் மேரேஜ் ஆயிரும், ஓடிடக்கூடாது. ரைட், ஓகே, பார்ப்போம். ஒரு சபையில் சில பிரச்சனைகள் வந்துடும், பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்துடும். பிரசங்கத்தில் 1000 திருத்துறதுக்கு சொல்லலாம், சூழ்நிலை வரும்போது நிற்கணும். அல்லேலூயா. எங்க போவாங்க? கையை கடத்தி விட்டுறக்கூடாது. எங்களுக்கு தெரியாம நீங்க கடன் வாங்கிடலாம், ஒரு கடைக்காரன் வழியில் வந்துடுவான். பேசணும், கடனை நம்ம ஏற்க முடியாது. இல்லைங்க பிரதர் பார்த்துக்கலாம். சரி பிரதர் மன்னிச்சு விடுங்க, நல்ல வார்த்தையா 4 வார்த்தை சொல்லுங்க. பாவம் அவங்கள்ட்ட இல்லை பிரதர், இருந்தால் நானே வாங்கி தந்துடுவேன் சொல்லலாம். இதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். படைத்தலைவனா வாழுங்க. அல்லேலூயா. கடத்தை நான் ஏற்காண்டாம், பிரச்சனையை நான் ஏற்காண்டாம். பாவிகளை ரட்சிக்க தானே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. மறுதளிச்சிராயங்க, படைத்தலைவரா நில்லுங்க. முடியாயின்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு பேசுற நானே மாட்டேன்னு சொன்னா படைத்தலைவன் இல்ல, படைத்தலைவன். அல்லேலூயா. மிகுந்த மனத்தாழ்மையோடு 5வது குறிப்பில் படைத்தலைவர்களா வாழணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். படைத்தலைவனுடைய அனுபவத்துக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. சமயம் ஆகிறதுனால 6வது குறிப்பு போவோம். 6வது குறிப்பு லூக்கா சுவிசேஷம் 22-26 வாசித்தால், பணிவிடைக்காரனாகிய தலைவன். வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். ஆமா, பணிவிடைக்காரனாகிய தலைவன். நான் படைத்தலைவன், நான் பெரிய ஊழியக்காரன், நான் தான் பெரிய மப்பு. பணிவிடைக்காரனா இருக்கணும். உங்களில் தலைவனாக இருக்கிறவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனா இருக்கணும். சாகும் வரைக்கும் தாழ்மை இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், தாழ்மையா பேசணும், தாழ்மையா நடக்கணும். விசுவாசிகளுக்கு நன்மை செய்யணும். விசுவாசிகள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் பணிவிட செய்யணும். என்னைக்கும் பணிவிட செய்யணும். வாங்க பிரதர், வாங்கண்ணே, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்கக்கா, நல்லா இருக்கிறீங்களா? பணிவிடை. என்ன செய்யணும்? உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? பணிவிடை. தாழ்மையோடு கூட பணிவிடை தலைவனாக இருக்கணும். நான் ஊழியக்காரன், எத்தனை வருஷம் ஊழியக்காரன் தெரியுமா? கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டது. கடவுளுக்குடைய ஒரு தன்மை இருக்காது, கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டே பணிவிடைக்காரன். ஆண்டவர் சொல்லார் சீசர்களை பார்த்து, உங்களுக்குள்ள பெரியவனா இருக்க, சண்டையெல்லாம் போடாத, போட்டியெல்லாம் இருக்காத, உங்களுக்குள்ள தலைவனா இருக்க விரும்புகிறோம், பணிவிடை செய்கிறோம், நம்ம ஆராட்டு பணிவிடை தலைவனா இருக்கணும். அல்லேலூயா. டிபிஎம் ஸ்தாபனத்தில் பாஸ்டர் டான் ஸ்பேர்ஸ்ன்னு சொல்லி அமெரிக்காவில் தலைவர், அவர் டிபிஎம் ஸ்தாபனத்து. அவர் பாத்ரூம் கிளீன் பண்ணுவார். ட்ரைனிங் பிரதர்ஸ் யூஸ் பண்ணுற பாத்ரூமில் நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல, கேள்விப்பட்டது. அவங்க ஷூ எல்லாம் பாலிஷ் போட்டு வைப்பாங்க. அதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். அவர் சொன்னால் பணிவிடை. ஒரு இன்ஜினியரிங் படித்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தவர், அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ நல்ல பிரசங்கியா, தலைமை பாஸ்டர். யோசித்து பாருங்க, பணிவிடை தலைவர். கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஊழியக்காரங்களாம் ஆகிட்டா அதுக்கு ஒரு மரியாதை. விசுவாசிகளை எடுத்து பார்த்தா அவங்க கொஞ்சம் ப்ரௌடு. ஒரு பாத்திரம் தேக்கிக்கு போட்டால் தேக்கிக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, ஓடிடுறாங்க. துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுறாங்க.
ஆள் இல்லையே, ஒரு வரக்கூடிய ஒரு சகோதரி இல்லையே, சாப்பிட்டு போகிறாங்களே, நம்ம ஆளுக்கு 4 பாத்திரத்தை தேய்ப்போம், 2 பேர் போட்டி போட்டு அதில் போய் உட்கார போனால் வேண்டாம் நீங்கள் உட்காண்டா நான் தேய்ச்சி போடு, துண்டை காண சுகம் கிடைக்கும், நல்ல சுகம் கிடைக்கும். ஆமாம், வியாதியிலேருந்து சுகம் இல்லை, வேற ஏதாவது பொட்டெல்லாம் கிடைக்கும். உட்காந்து கழுவுங்க ஆண்டோட வீட்டில். 1000 நாளை பார்க்கலும் உமது வீட்டில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி இன்னொன்று தண்ணி கொடுக்கறத நினைக்காத. ஒரு வேலை விசுவாச வீட்டில் செய்தால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு பேரம் பேசுறது. ஒரு காத்தடிச்சு நல்ல காத்தடிச்சு ஆளை காணாது, அவங்கள தேடிக்கிட்டு இருப்போம். அவங்க இல்லையே இன்னைக்கு இது செய்து நம்ம சாப்பிட்டதாச்சே. அது சிலர் சொல்லுது ட்ரெஸ்ஸில் அழுக்கு பெற்றுரும். ஆமாம், படம் பணிவிடை தலைவனாக இருக்கணும், பணிவிடை தலைவனாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், போன வாரம் நான் கழுவ போகிறேன்னு அங்கே ஒரு பாவப்பட்ட போக்கில் உட்கார்ந்து யாரையுமே எதிர்பார்க்கல, நிற்கவும் கிடையாது குனியவும் கிடையாது. வேறு யாராவது வருவாங்கன்னா வரல, திருப்பி நம்ம சிஸ்டர்ஸ் ஒருத்தங்க இருந்து உங்களுக்கு என்ன வேலையா, ஒரு நாள் வர நாங்கள் கழுவ போகிறோம், அன்னைக்கு நீங்கள் பார்த்து வேதனைப்படுவீங்க. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். பணிவிடை தலைவன் ஒரு தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம், உங்கள் ஊழியம் உங்களுக்காக தான், நாங்கள் எங்களுக்காக இல்லை. அல்லேலூயா. உங்கள் ஊழியம். இதுக்கு மாறா நான் செய்தேன்னா கர்த்தர் கண்டிப்பாக என்கிட்ட கணக்கு கேட்பார். அல்லேலூயா. பணிவிடை தலைவனாக மாறுங்க. ஒரு விசுவாச வீட்டுக்கு வந்தீங்களா, ஒரு இடத்துக்கு போனீங்களா, ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, தின்னுக்கிட்டு அந்த ஆளை வயத்தை நிறைச்சிட்டு போகாய்ங்க. சோத்தை போட்டாங்களே, போட்டவங்க வீட்டில் போய் பாருங்கள், கிச்சனில் போய் பாருங்கள் எத்தனை பாத்திரம் கிடக்கு. சும்மாவாச்சு 4 பாத்திரத்தை கழுவி கொடுங்க. எங்கள் சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கு தெரியுமா? விசுவாச வீட்டில் வந்து கேட்காம இது செய்வாங்க, எங்கிட்டே கேட்க மாட்டாங்க. கொடுப்போமா செய்வோமா. சிலருக்கு கொடுக்காங்கன்னு என்ன தடுப்பாங்க, கொடுக்காங்க அவங்களுக்கு செய்யாதுங்க. அவங்களுக்கு என்ன இது, நீங்கள் என்ன செய்கிறீங்க? தேவனுடைய வீட்டுக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்துட்டு அப்படியே போகிறாங்க. கொடுக்காங்க, செய்யாதுங்க. பணிவிடை தலைவனா மாறுங்க. அல்லேலூயா. ஒரு வாங்க, விசுவாச வீட்டில் இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. நம்ம மைவன் ஒரு காலத்தில் பெயிண்ட் அடிக்கவே தெரியாது. வாங்க பிரதர், டப்பாவா வாங்க, அடிச்சு விட்டாங்க. விசுவாச வீட்டில் இந்த கன்வென்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா போதும், அது எல்லாம் ஒவ்வொரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த குட்டி குருமான் கூட எல்லாம் நிற்கும். செய்ததையும் சொல்லணுமே, செய்யாததை சொல்ற நான் செய்ததையும் சொல்லணுமே. அல்லேலூயா. பணிவிடை ஒரு அன்பின் விருந்து கன்வென்ஷன், அது போக்கில் வந்து இது செய்கிறாங்க. இப்பவும் அன்பின் விருந்து எல்லா பிரதர்ஸும் வராங்க, கடன்னு பிளேட்டை போடுறாங்க, சாப்பாடை கொடுக்குறாங்க, அது போக்கில் ஊக்குறாங்க. நல்லதுன்னு சொல்லணும். பணிவிடை தலைவனாக மாறுங்க. அல்லேலூயா. ஒரு ஆலயம் கிடக்கு சுத்தம் பண்ணா, சரி காலையில் ஒருத்தங்க ஏதோ கழுவி விட்றாங்க, நம்மளால் முடிஞ்சா செய்யுங்க. அந்த ஆளை புறப்பட்டு போயிரு. எனக்கு எங்கே போனோம், அவள் கூப்பிட்டா விருந்து, போகலன்னா அவள் வருத்தப்படுவா. போ, சுற்றிக்கிட்டே திரு, நெல்லு. பணிவிடை செய்யுங்க. என்ன நடக்கு, ஏது நடக்கு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் பிரயாசம் இருக்குது, நாங்கள் என்ன செய்யணும்? இல்லை வேற ஒன்றும் இது செய்யலையே, நான் செய்தாரேன். வாங்க, வந்த ஒன்று பாருங்கள். என் கிச்சனுக்கு வந்த உடனே பணக்குடியிலேருந்து ஒரு டாக்டர் ஃபேமிலி வரும். நேராக வந்த உடனே அங்கேயே அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் வருவாங்க. முதுகு வலியில் கழுத்து வலியில் வருவாங்க. வந்த உடனே கிச்சனில் போவாங்க. அங்கே அந்த கிச்சனில் கிடக்கூடிய பாத்திரங்களை கடக்கடானி கழுவாங்க. ஒத்த பைசா நம்ம கொடுக்க வேண்டிய இருக்காது. ஊழியத்தை செய்துட்டு போகிறே வருவாங்க. ஆனால் அவங்க செய்வாங்க. இங்கன்னு இல்லை, அவங்க பணக்குடி டிபிஎம் ஸ்தாபனத்துக்கு தான் போகிறாங்க. அங்கேயும் அங்கே ஃபெய்த்தோம்ல அங்கே தான் இதைத்தான் செய்கிறாங்க. அது எங்கே தூக்கி வச்சுருப்பாங்க நீ நினைக்கிறீங்க? அந்த விசுவாசியை தலையில் தூக்கி வச்சுருப்பாங்க, மகுடமாக வச்சுருப்பாங்க. பணிவிடை தலைவன், பணிவிடை தலைவனாக வாழுங்க. அல்லேலூயா. வாங்க, சும்மா வாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாங்க. என்ன சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா, ஏதாவது சுத்தம் பண்ணணுமா, ஏதாவது ரெடி பண்ணணுமா? அப்படி நம்ம சபையில் 2-3 விசுவாச தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் இது செய்கிறாங்க, நான் 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வந்து உங்களுக்கு பாத்ரூம் கழுவி தரேன். எங்கள் மனப்பூர்வம் இருதயம் ஆசீர்வதிக்குங்க. யாருங்க யாருங்க பணிவிடை தலைவன்? நீங்கள் கழுவிறாங்க, நான் கழுவி தரேன். அது போட்டு சுத்தமாக கழுவி வச்சுட்டு போகிறாங்க. மனப்பூர்வமாக ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அந்த சகோதரியை ஆசீர்வதிங்க, அந்த தெய்வ பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்குமா ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொல்கிறார்ல, இது அவன் வந்து பணிவிடை தலைவனாயிரு. அவருடைய இருதயம் அவங்க மேலே தான் இருக்குங்க. ஒரு வீட்டில் தின்றவங்களோட தின்னதை கழுவி போட்டு வைக்கிறவங்க மேலே தான் பிள்ளை பெற்றோருக்கு ஆசீர்வாதமான எண்ணம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அதில் கோவப்பட்டு எடுத்து சாப்பிடாம போயிடாங்க. உங்களுக்கு கருத்தை சொல்லித்தரேன், பணிவிடை தலைவனாய் மாறுங்க. நானும் அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போவோம், என்ன போங்கன்னு சொல்லுவாங்க, நான் போக மாட்டேன், அதிலே கொஞ்சம் நேரம் நிற்பேன்.
ஜனங்களுக்கு என்ன கஷ்டம், நான் கொஞ்ச நேரம் கழித்து போவேன். சில இடத்துல உடனே வந்து சில இடத்துல நிற்பேன். பணிவிடை. பாஸ்டர் நீங்கள் உட்காருங்க, ஒன்றும் உட்கார நிற்க ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் உட்கார்றதுனால பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல சர்விங் நடக்கும், சில இடங்களில் திருமண காரியங்கள் பொறுப்பு எடுத்து செய்யக்கூடிய இடத்துல தெய்வ பிள்ளைகள் சொல்லியிருப்பாங்க, கடைசி வரைக்கும் ஒதுக்கி போவோம் வரைக்கும் போவோம், நீங்கள் போங்க. இல்லை, பணிவிடை தலைவன். அல்லேலூயா. என் வாழ்க்கை அப்படி இருக்கணும். அல்லேலூயா. சர்விங் பண்ணுறதுல பணிவிடை தலைவனாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நிறைய இருந்து கொடுக்கணும்னா பாத்திரத்தை நம்ம எடுத்துகிட்டு பரிமாற ஆரம்பிச்சிடும். பணிவிடை தலைவனாக மாறிடணும். ஜனங்கள் வாராங்களா விசாரிக்கிறதுல பணிவிடை தலைவனா, வாங்க என்ன டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, பணிவிடைக்காரங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் டீ போட்டு கொடுக்க முடியாது. சிஸ்டர்ஸ் எத்தனை நாள் அறுப்பு வாங்குவாங்க நீ நினைக்கிறீங்க? அறிவு இருக்கு அவங்களுக்கெல்லாம், அதெல்லாம் நம்ம பிள்ளைகளாச்சே. அது எப்படி வேணாலும் இருக்கு. நம்ம பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் 10 விதமாக தான் இருக்கும். எல்லாம் ஒன்று எல்லாம் பணிவிடை தலைவனாக இருக்க முடியாது. ஒன்று கொஞ்சம் பெருமை இருக்கும், ஒன்று அப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். 10 பிள்ளைகள் பிறந்த குடும்பத்தில் பிறந்தவனாச்சு. எல்லாருக்கும் கொடுத்து விடுங்க, எல்லாரும் இது செய்யுங்க, டீ போட்டு கொடுங்க. சிலருக்கு சந்தோஷமாக கொடுக்க சொல்லுவோம், சிலருக்கு அப்படி கொடுக்காங்க. எல்லாரும் கொடுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. வஞ்சகம் பண்ணாங்க. எத்தனை நாள் எவ்வளோ அறுப்பு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு பிளாக் டீ போட்டு கொடுக்கக்கூடாது கேட்பேன். கேட்டு பாருங்க. இவ்வளோ பேசுகிற நம்ம அவங்கள விட்டோன்னா நடக்குமா? எங்கே ஏறிடுவாங்க, கீழே இறக்கவே முடியாது. அப்பப்போ இறக்கி வச்சுருக்கு. லிஃப்ட்டு நம்ம கையில் தான் கண்ட்ரோல் வச்சுருக்கு. மேலேயும் போகும், கீழே வரும். சில நேரம் கீழே நின்று சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருவேன், அது பொத்துன்னு கீழே வந்துடும். பணிவிடை தலைவன் எப்படி இருக்கணும்? ஆமாம், வயசாயிட்டு இப்பவும் சொல்ல இல்லை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சமையல் பண்ணுங்க, செய்யுங்க, உதவி செய்யுங்க. சில நேரம் நம்ம செய்யணும். எல்லா விதத்திலும் ஒரு குடும்பத்திலும் ஒரு பணிவிடை தலைவனாக இருக்கணும். ஒரு சகோதரிக்கு உடம்பு முடியலை, உடனே போய் ஹெல்ப் பண்ணணும். என்ன வாங்கிட்டு வரட்டாமா, இல்லை எதாவது வச்சு தட்டா, உடனே செய்தால் உடனே குறைஞ்சா போயிடும். செய்தால் குறைஞ்சா போகும் தம்பி, ஒன்றும் குறையாது. அன்னைக்கு அவங்க இருதயம் சந்தோஷப்படும். என் வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய இது. ஒரு குடும்பத்தில் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அது சொல்லி எங்கள் பெரியப்பாவை போல் எங்களுக்கு மாப்பிள்ளை வரட்டுன்னு சொல்லு. உங்கள் அப்பனை போல் மாப்பிள்ளை பாப்ப வேண்டாங்கிறது. ஏன்னா பெரியப்பாவுக்கு குணத்தை அது பார்க்குது. உங்கள் அப்பாவை போல் ஒரு சம்பந்தம் பார்ப்போமாங்கிறாங்க. இல்லை, எங்கள் அப்பனை போல் வேண்டாம், எங்கள் பெரியப்பாவை போல் உள்ள நல்ல பையன் வரட்டுங்கிறது. யோசித்து பாருங்க. பணிவிடை. இப்போ சிலது நம்ம உலகத்தோடு போல நம்முடைய நடைமுறைக்கு பேசணுமே. என்ன, பணிவிடை தலைவனாக மாறுங்க. ஒரு வீட்டில் கெட்டா போயிடும், ஒரு ஆம்பளை தூசி போகாதா? பணிவிடை தலைவர்களாக மாறுங்க. ஸ்பிரிச்சுவலாக பணிவிடை தலைவர், தாழ்மையோடு கூட தலைவர்களாய் மாறுங்க. நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் பணிவிடை தலைவர்களாக மாறணும். நம்முடைய ஜீவியத்தில் எல்லா காலத்திலும் அந்த பணிவிடை தலைவனாக மாறணும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ரெகோபெயாமுக்கு முதியோர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க பாருங்க. 1 ராஜாக்கள் 12:7 வாசியா. அதற்கு அவர்கள், நீர் இன்று ஜனங்களுக்கு சேவகனாகி எப்படி ஆகி? சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி ஒரு கர்த்தருடைய ஊழியன் சேவகனா மாறணும். அப்படி அழகா இறங்கி போகணும். வாங்கம்மா, நல்லா இருக்குங்க, வாங்க பிரதர், நல்லா இருக்குங்க, சாப்பிடுங்க பிரதர், டீ குடிக்கிறீங்களா, வரணுமா, உங்களை கொண்டு விடட்டா பிரதர், நீங்களாம் எங்களை கொண்டு விடாண்டா. அப்போ யார் கொண்டு விடுவா? யார், என்ன டியூட்டியா? வாங்க பிரதர், வண்டியில் நான் கொண்டு விடுறேன். கொண்டு விட்டாச்சுப்பா பிரதர், கொண்டு விட்டா தப்பா? சேவகனாகி செத்தா சொல்லுவீங்களா? அந்த மனுஷன் உயிரோடு இருந்த காலத்தில் வேணுமே புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதை சிந்தித்து கொண்டிருங்களே, பைபிளில் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. சேவகனாகி பணிவிடை தலைவனாய். புரிஞ்சிருக்க? இதுக்கு மேலே ரொம்ப பேசாண்டா. 7வது குறிப்பு போயிடுவோமா? நல்லா சுழுக்கு எடுத்திருக்கு. இதுக்கு மேலெல்லாம் சுழுக்கு எடுக்க வைக்காங்க. 7வது என்ன தலைவராக இருக்கணும்? ஏசாயா 43:28. ஏசாயா 43:28 வாசிங்க. ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த தலத்தின் தலைவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு வேறு பிரிதல், செப்பரேஷன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எதற்காய் வேறுபிக்கப்பட்டனோ அந்த இடத்துக்கு வந்து சேர. பரிசுத்த தலத்தின் தலைவர் எங்கே பரிசுத்தம் இருக்கோ அங்கே ஆண்டவர் இருப்பார். வாங்க வாங்க நீ கூப்பிடாண்டாம். ஒரு மனுஷனுடைய இருதயம் சுத்தமா இருந்தா பரிசுத்தம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கேரக்டர் சுத்தமா இருந்தா அது நல்ல கனி. பரிசுத்தம். வஸ்திரத்தில் பரிசுத்தமான வஸ்திரங்களை போடணும். பரிசுத்த தலத்தின் தலைவர்களாக இருக்கணும். உங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். என்ன அருமையான ட்ரெஸ், என்ன அருமையான பிரதர், என்ன அழகா வராங்க, என்ன அழகா உட்காடுறாங்க பாருங்க. எவ்வளோ அழகா இப்போ கூட்ட முடிவில் எவ்வளோ பேர் என்ன அழகா உட்கார்ந்துருக்கிறாங்க. சபையில் அப்படி ஆராதிக்கிற விஷயத்தில் ஒரு பரிசுத்த தலத்தின் தலைவர்கள் ஆராதிக்கிறதுல வஸ்திரம் தரிக்கிறதுல இருந்து
எல்லாவற்றிலும் தெய்வீக சுபாவத்திலிருந்து இருதயத்தில் சுத்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதய சுத்தம். கபடற்ற இஸ்ரவேலன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, ஆவியிலே கபடமற்றவர்களாக இருக்கிறது. சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்கள், பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்கள், ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அடிக்கடி இந்த நாட்கள் எனக்கெல்லாம் உணர்த்தப்படுகிறது. ஆண்டவருடைய அன்புக்கு மேல எதையெல்லாம் நம்ம நேசிச்சோமோ அவெல்லாம் செத்தான் வாழ்க்கையில். பூமியில கிடைக்கப்பட்ட மகா பெரிய சிலாக்கியம் என்பது பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களாய் வாழ்கிறது. ஆண்டவர் மட்டும் நேசிச்சு அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. 25ஆம் அதிகாரம் யாத்திராமி 25ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் அழகா சொல்லி இருக்கும். வாசிங்க, யாத்திராமி 25:8 வாசிங்க. நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நித்திய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிரவேசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்கள், மகா பரிசுத்த ஸ்தலமாகிய சீயோனிலும் எருசலேமிலும் ராஜாதி ராஜாவோடு தலைவர்களாக இருக்கணும். 1000 வருஷ சரசாட்சியில் தலைவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்கள் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். வஸ்திரத்தில், பேச்சில், நடக்கையில், செய்கையில், இருதயத்தில். ஒரு நாள் நம்ம இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா பிரியும் போது யாரையும் நான் கெடுக்கலன்னு சொல்லணும். என் மனசாட்சியில நான் ஒரு சில இடத்துல தவறு பண்ணது இன்னைக்கு மனசு கஷ்டமா இருக்குது. சமீப காலத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு குறைவை ஒரு சிலர்கிட்ட சொன்னது இன்னைக்கு மனசாட்சி வாதிக்குது. வரவே கூடாது, வரவே கூடாது. நம்முடைய இருதயம் நம்மளை நிந்திக்க கூடாது. நம்முடைய இருதயம் சுத்தமானதா இருக்கணும். ஒருத்தங்க கெடுக்கப்பட்டாங்க, ஒருத்தங்க அழிக்கப்பட்டாங்க, ஒருத்தங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டோம், ஒருத்தங்களை வஞ்சித்தோம், ஒருத்தங்களை விரோதமாய் செயல்பட்டுட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய இருதயம் வரக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கண்களை மூடும். ஆண்டவரே, என் அபிஷேகம் பண்ணுங்க. ஒடுக்கப்பட்டவள், கடன்பட்டவர்களுக்கு தாவீது தலைவனானான். ஆண்டவரே, ஒரு தலைவன் என்கிற தகுதிக்கு என்னை கொண்டு வாங்கப்பா. வேதம் அப்படி ஒரு தகுதியை சொல்லியிருக்கு. இது ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு பிரசங்கம். இதுல சில வார்த்தைகள் நம்முடைய ஜீவியத்தோடு ஒட்டி போகிற வார்த்தை, நம்ம வாழ்க்கைக்குரிய வார்த்தைகள். அந்த வார்த்தை மட்டும் எடுங்க. உங்ககிட்ட கர்த்தர் பேசின வார்த்தைகளை எடுங்க. சேவகனாய், பணிவிடைக்காரனாய், தலைவனாய் இருக்கிற ஒரு கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல, சபையில், நான் வாழ்ற குடும்பத்தில், போகிற எல்லா இடத்துலையும் ஒரு பணிவிடை தலைவனாய் வாழட்டும். உலகம் சொல்லுது, நீ குனிஞ்சு கொடுக்காத, தாழ்ந்து போகாத. இல்லை, நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் தான் நம்மளை கனம் பண்றது. நமக்குள்ளே பணிவிடை தலைவனின் அனுபவம் இருக்க வேண்டும். ஓ ரிமானா ஷகத்து நாயி நமனா. ஒரு விருந்து வீட்டுக்கு போனா கூட அங்க ஒரு பணிவிடை தலைவனின் அனுபவத்தை நினைச்சுப்பாங்க. எங்க கொஞ்ச நேரம் உட்காருங்கறியா, இல்லை உட்காரு. அந்த வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள போங்க, சூழ்நிலையை பாருங்க, ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க சாப்பிட்டு நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும். எழுத்தின்படியே ஒரு பணிவிடை தலைவனின் அனுபவம் உடையவர்களாய் மாறுங்க. பணிவிடை தலைவன் ஆவிக்குரிய பிரகாரமாய் எல்லாரையும் கனம் பண்ணி தேவனாய் நினைத்து அவளுக்கு உதவி செய்யுங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அதனால் சில தேவ தூதர்களை கூட விசாரிக்கக்கூடிய, உபசரணை பண்ணக்கூடிய சிலாக்கியமுடையவளாய் மாறிவிடுகிறோம். ஷமானா ரிமானா ரிபபாலங் கரமானா. யாரையும் அற்பமா நினைக்காங்க. யாரை அற்பமா நினைச்சு ஒரு கப்பு காப்பி கொடுக்க யோசிக்காதுங்க, டீ கொடுக்க யோசிக்காதுங்க. பணிவிடை தலைவர்களாய் மாறுங்க. எவ்வளவு பெரிய ஆத்துமா. அந்த சகோதரி, அந்த சகோதரன் பரலோகத்துக்கு போனா உங்களை விட மேன்மையா இருந்தா எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். பணிவிடை தலைவனாய் மாறுவோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா வரும்போது பரிசுத்த தலைவர்களாய் அவரை சந்திக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.